வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி வெளிப்படுத்தலுடைய சுவிசேஷம் அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தலுடைய சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்துக்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பற்றி வெளிப்படுத்தல் சுவிசேஷம் பேசுகிறது. அதிகமாக பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தை எடுத்து பிரசங்கிப்பது ரொம்ப சிலராக தான் இருப்பாங்க. வழக்கமான வசனங்கள் எப்படி இருக்கும்னா, ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் உங்களையும் ஆசீர்வதிப்பார், யாக்கோபை விடுவித்தார் உங்களையும் விடுவிப்பார், தாவீதை ராஜாவாக்கினார் உங்களையும் ராஜாவாக்குவார். இப்படிப்பட்ட செய்திகள் தான் சபைகளில் இருக்கும். ஆனால் செய்தி என்பது எப்படி இருக்கணும்னா, வேதத்திலிருந்து அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக இருக்கணும். ஆட்டுக்குட்டியானவரை குறித்து இந்த அதிகாரம் பேசுது. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு, அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்கு. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிகிட்ட 7 கண் இருக்கு. ஒரு ஆட்டுக்குட்டியை மனசில் நினச்சிக்கோங்க, ஒரு ஆட்டுக்குட்டி 7 கண் இருக்கு. அபூர்வமாக தான் இருக்கு இல்ல, அதுக்கு ஒரு 7 கொம்பு இருக்கு அப்படின்னு பைபிள் சொல்லுது. இதெல்லாம் எங்கே நடக்குன்னா பூமியில் நடக்கலாம். நீங்கள் நாளைக்கு போயிட்டு தேடக்கூடாது 7 கண்களை உடைய ஆட்டுக்குட்டி எந்த ஊரில் இருக்கிறது, அப்படி தேடினா கிடைக்காது. இது பைபிள் எதை பற்றி சொல்லுதுன்னா, பரலோக ராஜ்யத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுது. அந்த ஆட்டுக்குட்டிக்கு 7 கண்கள் 7 கொம்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்படுது. பைபிள் முழுக்க எப்படி இருக்கும்னா ஓமைகளின் அடிப்படையில் இருக்கும். ஓமை இருக்கும், அதுக்கான விளக்கத்தை சொல்லி கொடுக்கறது தான் யாராக இருப்பாங்க? போதகரோ, பாஸ்டரோ, வேற யார் இருக்கா? ஃபாதரோ, வேற யார்? நாட்டையரோ, யாரோ, அதான் அவங்க வேலை. இதெல்லாம் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. அப்போ பைபிள் இன்னைக்கு மக்களுக்கு தெரியலன்னா அதற்கான முக்கியமான காரணம் யாராக இருக்கிறாங்க? அங்கே இருக்கக்கூடிய பாஸ்டரோ, அங்கே இருக்கக்கூடிய ஊழியரோ, அங்கே இருக்க பாதிரியாரோ, அங்கே இருக்கக்கூடிய யாரோ ஒரு ஆள், அவர்கள் தான் காரணம். ஏன்னா நான் தான் சொல்லி கொடுக்குறேன்னு உங்களை கூப்பிடுறேன். இப்போ நம்முடைய கேள்வி என்ன? பரலோக ராஜ்யத்தை குறித்து வெளிப்படுத்தல் பேசுதே, எத்தனை பேர் பரலோகத்தை குறித்து அறிந்து இருக்கிறோம்னா தெரியாது. நம்ம ஆள்கிட்ட போய் கேளுங்க, சர்ச்சுக்கு எதுக்கு போகிறோம்? தலைவலி குணாவணும், என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை போனேன் குணாச்சு அப்படிம்பாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? எதுக்காக நீங்கள் சபைக்கு போக வேண்டும், எதற்காக நீங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும்ங்கிற பதில் தான் வரணும். நான் இந்த உலகத்தில் கண் மூடுகிற போது நான் இன்னொரு இடத்துக்கு போக வேண்டும், அது பரலோக ராஜ்யம். அதற்காக தான் நான் சபைக்கு போய் ஆகணும். வேற ஏதோ ஒரு தேவைக்காக போனேன்னா நான் கடைக்கு போகிற மாதிரி. கடைக்காரனுங்க எனக்கு ஏதாவது சொந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் தேவைக்கு போவேன், ஏதோ ஒன்று கொடுப்பேன், வாங்கிட்டு வருவேன், அவ்வளோதான் அதோடைய உறவு. அதையும் தாண்டி காசு கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க, அது பிச்சை எடுக்கிறதுக்கு சமம். பிச்சை போடுறவனுக்கும் பிச்சைக்காரனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. அவன் வழிவரமாக போயிட்டு இருப்பான், யாரோ அம்மா அப்பான்னு கொடுக்கும்போது காசை போட்டு போயிட்டு இருப்பானே தவிர, இது கடவுளுக்கும் உங்களுக்குமான உறவாக இருக்கக்கூடாது. உங்களுக்கும் கடவுளுக்குமான உறவு எப்படி இருக்கும்னா, ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் இருப்பது போல, ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருப்பது போல தானே ஒரு உரிமை அங்கே இருக்கணும். அந்த உரிமை இருக்கணும்னா நீங்கள் எப்போ பேசணும்? எப்பவும் அப்பாட்ட பேசணும். எத்தனை பேர் அப்பாட்ட எப்பவும் பேசுகிறீங்க? உங்கள் அப்பாட்ட கேட்கல, கடவுள்கிட்ட கேட்குறேன். எப்படி பேச முடியும்? ஜெபிப்பதன் மூலமாக பேச முடியும். இப்போ என் கடவுள் உங்களை பேச விரும்பினார்னா என்ன பண்ண வேண்டியது இருக்கு? உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா பிரச்சனை வந்தால் தானே நம்மளால் ஜெபிக்கவே செய்கிறீங்க. பிரச்சனை வந்தால் தான் ஜெபிப்போம், பிரச்சனை வந்தால் தான் பைபிள் எங்கே இருக்குன்னு தேடுவோம். அப்படிங்கிற ஒரு நிலையில் நம்ம இருக்கிறோம். இப்போ வேதத்தை நீங்கள் அதிகமாக கற்றுக்கொண்டு தேவன் பக்கத்தில் போக வேண்டும் என்று சொல்லி விரும்புது. அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு. இந்த ஆட்டுக்குட்டிக்கு 7 கண்ணும் 7 கொம்பும் இருக்கும்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. அதே வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், 7 கண்கள் என்பது 7 ஆவிகளாம் அப்படின்னு சொல்லுது. அந்த ஆட்டுக்குட்டிக்கு 7 கண் இருக்குல்ல, கடவுளுக்கு 7 ஆவி இருக்கான். கடவுளுக்கு எத்தனை ஆவி இருக்கான்? 7 ஆவி இருக்கான். இது புதுசாலாம் இருக்கு. ஏன்னா நமக்கு என்ன சொல்லி கொடுத்தான்னா, பிதான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, குமாரன் ஒருத்தர் இருக்கிறாரு, பரிசுத்தாவின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. 3 பேரும் 3 கடவுள், 3 பேரும் எப்படி இருக்காங்க? ஒன்றா இருக்கிறாங்க, இல்லை 3ஆ இருக்காங்க, ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தாப்புலன்னு வைங்களேன். ஆனால் இங்கே ஆவியே 7 இருக்குன்னு சொல்லுது. இந்த 7 ஆவியில் எது பரிசுத்தாவி? 7மே பரிசுத்தாவினா அப்போ எத்தனை கடவுள் உங்களுக்கு? கேட்குற கேள்வி சரியா இருக்கா இல்லையா? ஆவியை ஒரு கடவுள்னு நீங்கள் தீர்மானித்துட்டா இங்கே 7 ஆவி வருது. அப்போ பரிசுத்தாவிங்கிற இடத்துல 7 நிரப்பிட்டீங்கன்னா 7 ஆவி, அப்புறம் ஒரு பிதா, அப்புறம் ஒரு குமாரன்னா 9 பேர் ஆயிடுறாப்புலையே. கஷ்டமாக வருது இல்லை?
பைபிள் தெளிவாக சொல்லுகிறது தேவனுக்கு 7 ஆவி இருக்கிறது என்று சொல்லி. சரி, கண்ணை குறித்து சொல்லிடுச்சு 7 ஆவி. இந்த 7 ஆவியினுடைய வேலை என்னன்னு சொல்லுதுன்னா, அது பூமியில போறது அதோடைய வேலையா. 7 ஆவி எங்க தான் சுத்தி திரியுது? இந்த பூமியை சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. இந்த பூமியில சாத்தானுடைய ஆவிகளும் இருக்கு, தேவனுடைய ஆவியும் இருக்கு. சாத்தானுடைய ஆவியினுடைய வேலை என்ன? அதுவும் உங்களை ஆட்கொள்வது, அவனுக்குரியதாக உங்களை மாற்றிக்கொள்வது. பல பேரை பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு நபரை சந்திக்க நேர்ந்தது. அவர் என்னன்னா, அவர் பார்த்த உடனே நீங்கள் இப்படி இருப்பீர்கள் அப்படி இருப்பீர்கள் அப்படின்னப்பல. உண்மையாவே ஜோசியம் பார்க்குறோன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்படி இருப்பீர்கள் அப்படி இருப்பீங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்புல. எனக்கு நான் அப்படியே திருப்பி, நீங்களே உங்களுக்கு பார்த்துக்கிட்டு நல்லா இருக்கலாம்ல, அப்படி தான் கேட்டேன். அவர் கோச்சுக்கிட்டார். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலரால் குறி சொல்ல முடியுது இந்த உலகத்தில். சிலரால் குறி சொல்ல முடியுது, சிலரால் சாமியாட முடிகிறது, சிலரால் அடுத்தவங்களை குறித்து பேச முடியுது, சிலரால் மந்திரம் செய்ய முடியுது, என்னெல்லாமோ பண்ண முடியுது. இதெல்லாம் எந்த ஆவியில்? கடவுள் வந்து நின்று உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆவியை ஏவி விடுற வேலையும் பணத்தை எரிச்சுக்கிட்டு அங்கேருந்து மந்திரம் பண்ணுற வேலையெல்லாம் கடவுள் பண்ணிடுவோம் நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. அப்படின்னா இங்கு பொல்லாத ஆவிகள் இருக்கா? ஆமாம் இருக்கு. பொல்லாத ஆவிகள் இருக்கிற போது தேவனுடைய ஆவிக்கு அங்கே வேலை இருக்கா? ஆமாம் இருக்கு. அப்போ தேவனுடைய ஆவி எங்கே தான் இருக்கு? இங்கு பூமியில் இருக்கிறதாக இருக்கு. இப்போ தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். தேவனுடைய 7 ஆவி பூமியில் இருக்கு. அது அடுத்த சாப்டர், அதை பார்த்துக்கலாம். இன்னொன்று பற்றி பேசுது பாருங்க, 7 கொம்புகளை பற்றி பேசுது. 7 கொம்புகளுக்கு அங்கே விளக்கம் கொடுக்கவே இல்லை. 7 கொம்புகளுக்கு அங்கே விளக்கம் கொடுக்கப்படலை. இப்போ கொம்புன்னா என்ன அப்படிங்கிறதான் தேட ஆரம்பித்தேன். நான் எங்கே ஆரம்பித்தேன்னா, பரலோகத்தின் பாட்டுகளில் ஆரம்பித்தேன். அது வந்து கொம்புல முடிஞ்சிச்சு. இப்போ கொம்புல இருந்து பேசுவோம் அப்படிங்கிறத தீர்மானித்தது இங்கே வந்ததுக்கு அப்புறம். இப்போ கொம்பு 7 கொம்பு இருக்கு அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு. இப்போ 7 கொம்புன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பைபிளை எடுத்து வாசிக்கிற போது ஒரு வசனம் இப்படி இருக்கு பாருங்களேன். தானியேலுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 24 அந்த வசனத்தை வாசிங்க. அந்த 10 கொம்புகள் என்னவென்றால், அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அவன் முந்தினவர்களை பார்க்கலும் வேறாய் இருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு. சகரியா 1:18-19 வாசிங்க. நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 4 கொம்புகளை கண்டேன். அவைகள் என்னவென்று என்னோட பேசின தூதனை கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்றார். பாருங்க, நான் பைபிளில் வாசிக்கிற போது கொம்பை பற்றி அங்கங்கே இருந்துச்சு. கொம்புன்னா என்னன்னு பார்க்குற போது எல்லா தீர்க்கதரிசிகளும் கொம்பு என்பது ராஜ்யம், அதிகாரம் என்று சொல்லி சொன்னதை நம்மளால் பார்க்க முடிச்சு. கொம்புனா என்ன? அது ராஜ்யம் அல்லது அதிகாரம் அப்படிங்கிறத சொன்னதை நம்ம பார்க்க முடிச்சு. இதை நீங்கள் வெளிப்படுத்தலையும் பார்க்க முடியும். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு செய்தி கொடுத்துருந்தோம், மிருகம் எழும்பி வரும், சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வரும். இந்த மாதிரி செய்தி நம்ம கேட்டிருக்கிறோம் இல்லையா? பூமியிலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வரும், இந்த செய்தி நம்ம கேட்டிருக்கோம். அந்த மிருகத்திற்கு கொம்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த கொம்புகள் என்பது ராஜ்யம் அப்படின்னு பார்த்தோம். ராஜ்யம் என்னன்னா, ராஜ்யம் என்னது? இது இந்திய ராஜ்யம் இல்லையா? ஒரு அதிகாரத்திற்கு உட்பட்ட நிலத்தை நம்ம ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பழைய ஏற்பாட்டுகளில் கொம்பை குறிக்கிற போது, இப்போ இஸ்ரேல் என்பது ஒரு கொம்பு என்று சொன்னால், ஒரு நாடுன்னு சொன்னால், பெர்சியன் என்கிறது ஒரு கொம்புன்னு சொன்னால், இவங்க போய் அவங்கள ஆட்சி செய்வாங்க. அப்போ இந்த கொம்பு அடங்கி போயிடுது, இந்த கொம்பு உயர்ந்து போகுது. இவ்வளோதான் விஷயம். அப்போ கொம்பு என்பதை நான் பார்க்கிற போது பூமியில் பைபிளில் குறிப்பிட்ட கொம்புகள் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா ராஜ்யங்களை குறித்ததாக இருந்துச்சு. ஆனால் நம்ம பார்க்குறது எங்கே உள்ளது பார்த்துட்டு இருக்கோம்? பரலோக ராஜ்யத்தில் பார்த்துருக்கோம். பரலோக ராஜ்யத்தில் 7 ராஜ்யம் இருக்குன்னு சொன்னால் நல்லா இருக்கா? இல்லை. ஏன்னா இது பூமியில் உள்ள கொம்புகளை பற்றி பேசுது. நம்ம யாரை பார்க்குறோம்? ஆட்டுக்குட்டியானவரை பார்க்குறோம். ஆட்டுக்குட்டியானவர் யாரு? பைபிளில் வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 1:29 என்ன சொல்லுது பாருங்க. யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் யாசுவாவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பாருங்க, இங்க இயேசு என்று அறியப்படக்கூடிய யாசுவா இருக்கிறார். அவரை யோவான்ங்கிற ஒருத்தர் பார்க்கிறார். பார்க்கிற போது என்ன சொல்றாருன்னா, பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்றார். அப்போ ஆட்டுக்குட்டி என்ன அப்படின்னு பைபிள் பேசுதுன்னா அது யாசுவாவை குறித்து பேசுகிறதாக இருக்கிறது. அது யாசுவா என்கிற
தமிழில் இயேசு என்று சொல்லப்படக்கூடிய, ஆங்கிலத்தில் ஜீசஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவரை குறித்து பேசுவதாக இருக்கிறது. அவருடைய உண்மையான பேர் என்ன? யாஷுவா. ஏன் நம்ம அதை எல்லா இடத்துலையும் வலியுறுத்தி சொல்கிறோம் அப்படின்னா, எனக்கு ஒரிஜினல் பேர் ஒன்று இருக்குது, கிபியோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. இதுக்கு ஒரு பொருள் இருக்குது, உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்குது. இப்போ என்னை உயர்ந்தவன் கூப்பிட்டா நான் ஏன்னு கேட்பேனா? கேட்க மாட்டேன். என் பேரை சொல்லி கிபியோன்னு கூப்பிட்டீங்கன்னா என்னன்னு கேட்க முடியும் என்னால், இல்லையா? ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, கடவுளுடைய பேர் யாஷுவா. அவர் இஸ்ரேலில் பிறக்கிற போது, அவர் தமிழ்நாட்டில் பிறக்கல, ஆங்கிலேய நாடுகளில் பிறக்கல. அவர் பிறந்தது வந்து எபிரேயம் பேசக்கூடிய இஸ்ரேல் எனக்கூடிய ஒரு நாட்டில். அங்கே அவங்க தாய் மரியாள் அவருக்கு வச்ச பெயர் யாஷுவா. ஆனால் தமிழில் பைபிளை மொழிபெயர்க்கிற போது அவருக்கு ஒரு பேர் வச்சாங்க, இயேசுன்னு. இங்கிலீஷில் மொழிபெயர்க்கிற போது ஜீசஸ்ன்னு வச்சாங்க, லத்தீனில் ஈசோஸ்ன்னு வச்சாங்க. இப்படி பேர் வச்சு 3000 பேர் வச்சு விட்டுருக்கான். இங்கே உள்ளவன் இயேசுன்னு சொல்ல, பக்கத்திலேயே ஒரு ஆங்கிலேயக்காரன் வந்து அவன் இயேசுன்னு சொல்ல மாட்டேங்க, அவன் ஜீசஸ்ன்னு சொல்லலாம். ஏன் இந்த குளறுபடி? கடவுளுக்கு எத்தனை பேர் இருக்கும்? மரியாள் 3000 பேர் வச்சுருப்பாங்களா? 3000 பேரை சொல்லி அழைச்சிருக்க முடியுமா? மரியாள் அப்படியே உட்காந்துட்டு ஜீசஸ் இயேசு அப்படி சொல்லி முடியக்கு முன்னாடி அந்த வேலை முடிஞ்சிடும், நாள் முடிஞ்சு போயிடும். ஆனால் அவ்வளோ பேர் இருக்குது, எதை வச்சு கூப்பிடுறது? அப்போ இங்கே சிக்கல் என்னன்னா, மனிதன் பெயரை மாற்றி வச்சிருக்கிறான். அதனால ஒவ்வொரு நொடியிலும் நம்ம அதை சொல்ல வேண்டியது இருக்குது. அப்போ யாஷுவா என்பது அவருடைய பெயர், அவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அவரை வேதம் சொல்லுகிறது இவர் ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறது. இந்த ஆட்டுக்குட்டியிடத்தில் இருக்கக்கூடிய கொம்பை பற்றி நம்ம பார்க்கிறோம். அப்போ கொம்பு வேறுபடும். அப்போ என்ன செய்யும்? கொம்பு வேறுபடும். பூமியில் கண்ணுன்னா இதுதான் கண்ணு, ஆனால் தேவனுக்கு கண்ணு வரும்போது அது ஆவியாக மாறிடுது. அப்போ தேவனிடத்தில் கொம்பு வருகிற போது அந்த கொம்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பைபிள் சார்ந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. வாசிக்கலாம், லூக்காவினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 75வது வசனத்தை வாசிங்க. தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். தாவீதினுடைய வம்சம் ஒன்று இருக்கு, அந்த வம்சத்தில் இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுது. இரட்சணிய கொம்பு, அந்த கொம்புங்கிறது யாரை குறிக்கிறது நமக்கு தெரியும். யார் தாவீதினுடைய வழியில் பிறந்த இரட்சணிய கொம்பு யாரு? அதுதான் யாஷுவா என்று சொல்லி பைபிள் சொல்கிறது. அவர்தான் அந்த இரட்சணிய கொம்பாக இருக்கிறார். அப்போ இங்கு கொம்பு என்பது ரட்சிப்பை குறிக்கக்கூடிய ஒரு கொம்பாக இந்த வசனம் சொல்லுது. அப்போ ரட்சிப்பு ஒரு கொம்பு என்று சொன்னால் எஞ்சிய 6 கொம்புகள் இருக்கு. தேவனுக்கு ஒரு வேலை ரட்சிப்பது என்று சொன்னால், ஒரு வேலை உங்களை விடுவிப்பது என்று சொன்னால், இன்னும் 6 வேலை அதே தேவனுக்கு இருக்கு. அந்த ஆட்டுக்குட்டிக்கு இன்னும் 6 வேலை இருக்கு. அந்த 6 வேலையில் ஒரு வேலை தான் என்ன வேலை? ரட்சிப்பது. கடவுள் எப்படி உங்களை என்ன ரட்சித்தாரு? அவர் பாட்டுக்கு இந்த பூமியில் இல்லை, அவர் பூமியை உண்டாக்கினார். ஆனால் பைபிள் சொல்லுது, இந்த உலகத்தில் எல்லா மனுஷனும் பாவம் செய்தபடியினால் அவர் மனிதனாக இந்த பூமிக்குள் வந்தார் என்று சொல்லுது. அவர் மனிதனாக இந்த பூமிக்குள் வந்து அந்த தேவன் மனிதனாக மாறி உங்களுக்காக எனக்காக என்ன பண்ணாரா? அடிக்கப்பட்டார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. என்ன பண்ணாரு? அடிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லுது. எப்படி அடிக்கப்பட்டார்? அவரை சிலுவையில் அடித்தார்கள். அந்த அடித்தது மூலமாக இரத்தம் வந்தது. அந்த இரத்தத்தினூடாக நாம் ரட்சிக்கப்படுகிறோம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதுதான் ஞானஸ்தானம் என்று சொல்லி நம்ம சொல்றோம். இப்போ இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ஒரு கொம்பு இரட்சணிய கொம்பு என்று சொல்லி பைபிள் நமக்கு படிப்பிக்குது. சங்கீதங்களுடைய புஸ்தகம் 75வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிற போது, துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். இங்க துன்மார்க்கனுக்கு ஒரு கொம்பு இருக்கு, நீதிமானுக்கு ஒரு கொம்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப கொம்பு என்பது வெறும் சாத்தானை குறிக்கக்கூடிய மிருகத்துக்கு மட்டுமல்ல, ராஜ்யத்தை குறிப்பது மட்டுமல்ல, துன்மார்க்கனுக்கும் கொம்பு இருக்கு, நீதிமானுக்கும் கொம்பு இருக்கு, ஆட்டுக்குட்டியானவருக்கும் கொம்பு இருக்கு. இந்த கொம்பு என்பது என்ன அப்படிங்கிறது பைபிளுக்குள்ள போனாதான் தெரியும். இப்ப துன்மார்க்கனுடைய கொம்பு என்னவா இருக்கும், நீதிமானுடைய கொம்பு என்னவா இருக்கும்? 2 பேருக்கு அதிகாரம் இருக்கு. ஆனால் என் தேவன் சொல்லுகிறார், நான் நீதிமானுடைய கொம்பை உயர்த்துவேன்ங்கிறாரு. அப்ப நீதிமானுடைய கொம்பு உயர்த்தப்படும் என்று சொன்னால் நீதிமானுடைய அதிகாரம் உயர்த்தப்படும், நீதிமான் ஜெயத்தை சுதந்தரிப்பான் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு படிப்பிக்கிறது. இப்போ உங்களுடைய கொம்பை தேவன் உயர்த்துகிற போது, நான் கொம்பு என்று சொல்வது உங்களுடைய அதிகாரத்தை தேவன் உயர்த்துகிற போது, உதாரணமாக அடிமைப்பட்டு கிடப்போம். அடிமைப்பட்டு கிடக்கும் போது எப்படி இருப்போம்? இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடந்தாங்க. அவங்க நினைச்சதை செய்ய முடியுமா? முடியாது. சாப்பாட்டுக்கு போய் கையேந்தி தான் நிற்கணும். காசு இருக்குமா? இருக்காது. தன் விருப்பப்படி வாழ முடியுமா? முடியாது.
ஒவ்வொருத்தட்டையும் ஏச்சு பேச்சு கேட்டு தான் வாழ்ந்தாகணும். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுது கடவுளுடைய பேச்சை கேட்க ஆரம்பிக்கிறார்களோ, எப்பொழுது கடவுளினுடைய வழிநடத்தலில் நடக்க ஆரம்பிக்கிறார்களோ, அப்போவே என்ன நடக்க ஆரம்பிக்குது? அந்த அடிமைத்தனம் மாற ஆரம்பிக்குது. இன்றைக்கி இங்கே நிறைய பேர்கிட்ட அடிமைத்தனம் இருக்கா? ஆமாம் இருக்குது. கடன் பிரச்சனை இருக்குமா? ஆமாம் இருக்கும். வியாதி இருக்குமா? ஆமாம் இருக்கும். வீடுகளில் சமாதானம் இல்லாமல் இருக்குமா? ஆமாம் சமாதானம் இல்லாமல் இருக்கும். இப்படி பல பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கும். எப்படி மாறும்? நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை கேட்கிற போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற போது தான் அந்த மாற்றத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். இப்படி அந்த மாற்றத்தை பார்த்தது இஸ்ரவேல் ஜனங்கள். இங்கு நானும் நீங்களும் சண்டை போடுறோம். ஒருவேளை நீங்கள் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கலாம், நான் பாவியான மனுஷனாக இருக்கலாம். நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுறோன்னா பைபிள் என்ன சொல்லுது? இந்த இடத்தில் ஜெயத்தை நீதிமானுக்கு கொடுப்பது தேவன். நீதிமானாக நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று சொன்னால், இந்த நீதிமானை உயர்த்துவது யாராக இருக்கிறாரு? தேவனாக இருக்கிறார். அவருடைய கொம்பை உயர்த்துவது தான் தேவனுடைய வேலையாக இருக்குது. இப்போ நீங்களும் நானும் நீதிமானான ஒரு கேள்வி இருக்குது. நம்ம மனசுக்கு எல்லாருக்குமே நம்ம நல்லவன் தான் தெரியும், அப்படி தானே? தேவன் நீதிமான் யாரை சொல்கிறாருன்னா, டெய்லி சர்ச்சுக்கு போகிறவன் நீதிமான் அப்படியா? சர்ச்சுக்கு போயிடலாம், இங்கேயே உட்காந்து பல பேருக்கு மைண்டு ஆஸ்திரேலியா, ஆஃப்ரிக்கா, அமெரிக்கான்னு சுற்றிட்டு வர முடியுமா? முடியாதா? ஆமாம். எப்படா முடிப்பாருன்னு டைமை பார்க்காதா இருக்குமா இல்லையா? உள்ளே உட்காந்துட்டு கூட வேலை அப்படி தான் இருக்கும். எப்போ முடிப்பார்? டைம் ஆகி போச்சு, லேட்டாக தொடங்கிட்டார், 11:30 முடித்தா வீட்டுக்கு எப்படி போகிறது, எப்படி சாப்பிட்றது, அடுத்த வேலையை எப்படி பார்க்குறது, கல்யாண வீடு கூட இருக்குது, இப்படி பல பிரச்சனை இருக்கலாம். அப்படின்னா உட்கார்ந்த உடனே உங்களுக்கு பரலோகமா? இல்லை, உட்கார்ந்த உடனே நீங்கள் நீதிமானன்னு இல்லை. அவர் மனசை பார்க்குறாரு, என்ன சிந்தனை ஓட்டத்தோடு நீங்கள் இருக்கிறீங்கன்னு பார்க்குறாரு. இப்போ நான் ஒரு கல்லூரிக்கு போகிறேன், அங்கே பாடம் எடுத்துகிட்டு இருக்காங்க, என் மனது வேறு எதையோ சிந்தித்து கொண்டே இருக்குது. அங்கே இருக்கிறது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? எதுவுமே இல்லையே. இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறோம், கையில் பைபிள் வச்சுருக்கிறோம், அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், உட்காந்து தூங்குகிறோம், அல்லது மனசார வேறு எங்கேயோ போயிடுறோம். ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லையே. இப்போ தேவனோட உறவு கொள்ளணும்னா முதலாக இந்த பைபிளை பார்க்குற போது, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த எபிரேயத்தை பார்க்குற போது, நான் இங்கேருந்து திருநெல்வேலி போயிருந்தேன். ஒரு வயசான தாத்தா ஒரு போர்டு ஆலேஃப் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கெல்லாம் தூக்கம் வந்துருச்சு, என்னதோ பண்ணிட்டு இருக்காரா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எப்போ முதலாக நான் எபிரேயத்தை சந்தித்தது அந்த தருணத்தில் தான். நல்ல ஞாபகம் இருக்குது. நான் ஒரு 11 எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, ஒரு பள்ளி படிப்பு தான் படிச்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக நினைவில்லை. நான் பார்க்குற போது எனக்கு அது நகைப்பாக தான் இருந்துச்சு. எனக்கு அது ஒரு ஒவ்வாமையாக இருந்துச்சு. என்ன சொல்கிறார் எனக்கு தெரியல அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் அதில் நான் எப்போ கவனம் கொடுக்க ஆரம்பித்தனோ, இன்றைக்கி நான் 10 பேருக்கு படித்து கொடுக்குற நிலைமைக்கு ஆயிடுச்சு. அப்போ அங்கே போனவர்கள் எல்லாராலும் அதை செஞ்சிட முடியலை. அந்த ஈடுபாடு மட்டும்தான் உங்களுக்கு பயனுள்ளதாக்கும். இங்கே உட்கார்ந்த எல்லாருக்கும் பரலோக ராஜ்யமாக பிரச்சனை தீந்துருமா? வாய்ப்பே இல்லை. அந்த ஈடுபாடு தான். முதல்ல போய் பார்க்கும்போது இப்போ நான் பேசுகிறதெல்லாம் ஏதோ PhD சப்ஜெக்ட் மாதிரி இருக்கும், என்னத்தோ பேசிகிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ படிப்படியாக தெரிய வருகிற போது தான் என்ன செய்யும், அது என்னங்கிறதே நமக்கு புரியும். அப்போ உட்கார்ந்த உடனே எல்லாம் நீங்கள் நீதிமான் இல்லை, தேவன் சொல்லணும் இவன் நீதிமான் என்று சொல்லி. தேவன் சொல்லியிருக்காரா இல்லையா? ஆமாம், அவர் நிறைய பேரை வேதத்தில் சொல்லுகிறார் இவர் நீதிமான் என்று சொல்லி. அதே மாதிரி உங்களை என்னையும் பார்த்து தேவன் சொல்லணும் நீங்கள் நீதிமான் என்று சொல்லத்தக்கதாக உங்களுடைய கொம்புகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்தை வாசிக்கலாம். யாவோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். யா பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் தந்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கொம்பும் உயருமான்னு கேட்டால் இல்லை, தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்கு தேவைப்படுது. எப்போ உயர்வு வரும்? தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மீது இருந்தா. இப்போ என்ன சிக்கலாயிருதுன்னா, அபிஷேகம்னா என்னங்கிறதே பெரும் சிக்கலாயிருது. அபிஷேகம்னா என்ன? வெள்ளை துணி போட்டுக்கிட்டு தாடி மீசையும் எடுத்துக்கிட்டு பாட்டு போடும்போது டான்ஸ் ஆடிக்கிட்டு, இல்லை அந்நிய பாஷைங்கிற பேரில் என்னத்தை வேணாலும் புலம்பிக்கிட்டு, அப்படியா? இந்த சபைக்கு வருகிறவர்கள் சொல்கிறது ஒன்று உண்டு, உங்கள் சபையில் பெரிய அளவு ஆவியே இல்லையே, செத்த புலமாவாடா படுக்க வச்சுருக்கோம், ஆவியே இல்லைன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? அவன் நினைக்கிற ஆவி என்னன்னா, அப்படியே அந்த மியூசிக்கை போடும்போது 10 பேர் டான்ஸ் ஆடுறான் இல்லை, அது ஆவின்னு நினைக்கிறான். அந்த 3வது பாட்டு முடிஞ்ச உடனே அவன் ஒன்று எதிர்பார்க்குறான், அது இல்லை. அவன் என்ன எதிர்பார்க்குறான்? அந்த 3வது பாட்டு முடிஞ்ச உடனே அந்த மியூசிக்கை ஹை பிச்சில் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி அவன் எதிர்பார்க்குறான், அது இல்லை. இன்னொன்று எதிர்பார்க்குறான், யாருக்கும் புரியாத ஒரு மொழியில் அப்படி பேசணும். நான் குளச்சல் பகுதியில் போயிருந்தேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா தம்பி அப்படின்னு கேட்குறாப்ப. அடுத்து இங்கே சபைக்கு போகிறவங்கன்னா 2 மணி நேர வார்த்தைகளில் ஒரு கடவுளுடைய வார்த்தையுமே நான் பார்க்கலையே. ஆமாம் மேடம், கடவுள் பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க முன்னாடி போய் வந்து கடவுள் வார்த்தையே பார்க்கலையே.
எப்படி அவங்களுக்கு இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும், இவன் சபைக்கு போகிறவனா இல்லையான்னு நான் அமைதியாக இருக்கிறேன். அடுத்து அபிஷேகம் பெற்றீங்களா தம்பி? நான் கடைசியாக உட்கார வச்சுக்கிட்டு பேசின பேச்சில் கடவுள் யாரா அபிஷேகம் யாரா அப்படின்னா அப்படியா எங்கே போகிறீங்க அப்படின்ட்டாங்க. ஏன் நம்மளுக்கு நம்ப வைக்கப்படுது. அபிஷேகம்னா என்னென்னா ஆடி குதிச்சா அது அபிஷேகம். மீசை தாடி எடுத்து வெள்ளை உட போட்டுட்டோன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், காதலையும் கழுத்தையும் கழுத்தினா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், பரலோகம் கொடுத்துட்டாப்புல. கடவுள் எழுதி கொடுத்துருவாரா? அப்படி இல்லை. அபிஷேகம் என்பதோ அந்நிய பாஷை என்பது நீங்கள் நினைப்பது இல்லை. அபிஷேகம் என்பது தேவன் கொடுப்பது. தேவன் கொடுக்காம அபிஷேகம் வருமா? தேவனிடத்துலேருந்து பெறுவது தான் அபிஷேகமாக இருக்கும். இன்றைக்கி சபையில் 100 பேர் இருந்தால் 100 பேரும் பேசுகிறானே, 100 பேரும் பேசுகிறான். வெளியே போனால் கேளு அதே பேசுவான், திருப்பி அதே சபையில் போய் அதே லிரிக்ஸ் அப்படியே பேசுவான். பாவம், உங்களுக்கெல்லாம் அந்நிய பாஷை தெரியாது, உங்களை பார்த்தா எனக்கு பரிதாபமாக தான் இருக்குது. தெரியாது, என்ன பண்ணுறது, நம்ம பேசி பழக்கப்படலை, அப்படி தானே? ஆனால் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நம்ம பாஸ்டர் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கலாம், எப்படி அந்நிய பாஷை பேசுவது அப்படின்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். இதெல்லாம் தர்க்கிக்கிற போது இன்னும் சிரிப்பாக இருக்கும். பைபிள் தெளிவாக என்ன சொல்லுது தெரியுமா? நான் ஆங்கிலத்தில் பேசி நீங்கள் தமிழர்கள், நான் பேசுகிற ஆங்கிலம் உங்களுக்கு மொழிபெயர்ப்பு இல்லாமல் புரிந்தால் அது அந்நிய பாஷை. அந்நிய பாஷை இங்கிலீஷ் பைபிள் எடுத்து வாசித்தீங்கன்னா அதர் லாங்குவேஜ்னு இருக்குது, முடிஞ்சு போச்சு. வேற மொழி, இங்கிலீஷ் அந்நிய பாஷை, ஹிந்தி அந்நிய பாஷை, வேறு மொழிகள் தான் அந்நிய பாஷை. நம்மால் என்ன நினச்சிக்கிட்டான், பரிசுத்தாவி வந்தால் நான் அந்நிய பாஷை பேசுவேன். அவன் ஒரு மொழி பேசுகிறான், பூமியில் எங்கேயுமே இல்லை, சர்ச் பண்ணி பாருங்கள், அந்த மொழிக்கு ஒரு பேரே இல்லை, அப்படி ஒரு மொழி பேசுகிறான். ஆனால் இங்கே என்ன ஒரு சிக்கல்னா, ஒரு சபை ஒரு அந்நிய பாஷையை பேசுது, இன்னொரு சபை இன்னொரு அந்நிய பாஷையை பேசுது. ஆனால் அந்த பாஷை என்னன்னு எவனுக்குமே புரிய மாட்டேங்குது. ஆனால் பைபிள் சொல்லுது, நீ அந்நிய பாஷை பேசினால் அதற்கான விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லுது. இன்னைக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்நிய பாஷை பேசுகிறவன் தான் எவனும் இல்லை. அங்கே தான் பிரச்சனை. இப்போ உதாரணத்துக்கு யோசிங்களேன், நம்ம சபையில் இல்லை நம்மளே ஒரு கூட்டத்துக்கு போகிறோம், அங்கே பயங்கரமாக அந்நிய பாஷை பேசுகிறாங்க, அப்படியே மைக் எடுத்து நீட்டிட்டு நீங்கள் பேசுனதற்கு அர்த்தத்தை சொல்லுங்கள் அப்படின்னா முடிஞ்சா இல்லையா? முடிஞ்சு போச்சு. அப்போ அவன் அந்நிய பாஷை பேசுவான். பைபிள் வசனத்தை எடுத்து நீங்கள் அந்நிய பாஷை பேசினால் விளக்கம் சொல்ல வேணும்னு பைபிள் சொல்லுது, நீங்கள் ஒரு விளக்கத்தை மட்டும் சொல்லிட்டு போயிருங்களேன். நான் அவர் பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, அவர் ஒரு பிள்ளையை மேடையில் அழைச்சி ஆவியில் ஜெபிமாங்கிறார், மோகன் சிலாசர். நான் சொல்லலை, சொன்னவங்கள்ட்ட கேளுங்க. அது சொய் 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 சொய், நம்ப மாட்டேங்க, அந்த வீடியோ அப்படியே தான் இருக்குது. சொய் 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 சொய், என்னடா சொய் சொய்னு பார்த்தா அந்நிய பாஷையா. டே சொய் சொய் எப்படிறா உனக்கு? ஆனால் சொய் சொய்ங்கிறது ஒரு சினிமா பாட்டு. இவன் சொய் சொய்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான், அந்நிய பாஷைங்கிற. அந்த வீடியோ இருக்குது, நிறைய பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிள்ளை சொய் 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 சொய்னு சொல்லுது. இவன் பயந்துட்டான், பாஸ்டர் இது பாட்டுக்கிட்டு பாட போதும் மைக்க பிடிங்கிட்டான். இப்போ அந்நிய பாஷைங்க நிலைமை இப்படி தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் அபிஷேகம் இல்லை. நீங்கள் உருவாக்கி கொள்வது அபிஷேகம் இல்லை, தேவன் கொடுப்பது தான் அபிஷேகம். தேவன் அப்படி அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரா? பைபிளில் அபிஷேகத்தை குறித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. 1 சாமுவேல் 16:13 வாசிக்கலாம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு யாவுடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். பாருங்க, இப்ப சாமுவேல் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரு, தாவீதுன்னு ஒருத்தர் இருக்காரு. தாவீது யாரு சொல்லுங்க? தாவீதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. தாவீது ராஜாவா ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்லவே இல்லை. ஏதோ ஒரு ஏழை குடியில் பிறந்த ஒரு மகன், அவன் ராஜாவாக முடியுமா? முடியாது. ஆனால் கடவுள் எப்பொழுது உங்களிடத்தில் வராரோ உங்களுடைய தகுதிகள் எல்லாம் மாறப்படும். ஒண்ணுமே இல்லாமல் இருப்பீங்க, எல்லாத்தையும் பெற்று விடுவீங்க. ஏன்? தேவன் உங்களோடு இருக்கிற போது. ஏன்னா பைபிள் சொல்லுது அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இப்போ பிரச்சனை என்னென்னா, நான் 10 முறை கோயிலுக்கு போய் கும்பிட்டாலும் கடவுள் செய்ய மாட்டேங்கிறாரு. 10 முறையில் 100 முறை போய் கும்பிட்டாலும் செய்ய மாட்டார். ஏன்? அவர் எதிர்பார்க்கிறது அந்த ஆலயத்தில் இல்லை, இந்த ஆலயத்தில், இருதயம் என்கிற ஆலயத்தில் அவர் வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாரு. நம்ம கோயில்னு எதையோ கட்டிட்டு அங்கே கடவுள் இருக்கிறாரு நம்புகிறோம். அதில் இன்னும் பிரச்சனை, இந்த டிசம்பர் டைம் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக போயிடுது. நீங்கள் எல்லாம் இந்த ஊரில் தயவு செஞ்சு பைக் எடுத்துகிட்டு போய் டிசம்பர் டைம் போங்க. ஏன்னா டிசம்பர் 25 கடவுள் பிறந்துட்டார். அதான் அவர் பண்ண தப்பு. அவர் அதை பண்ணாமல் இருந்திருந்திருக்கலாம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, டிசம்பர் 25 இந்த பக்கத்தில் பிறப்பு செய்தி அப்படியே கட் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் கோயிலுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு ஸ்டேஜை போட்டு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி. ஏன்? கடவுள் பிறந்தார். கடவுள் பிறந்தாருன்னு ஆடல் பாடல் நிகழ்ச்சி 1ஆம் தேதி வரைக்கும் இழுத்து கொண்டு போகிறான். கடவுள் பிறந்துட்டார். இப்போ அவர் நிலைமை யோசித்து பாருங்களா. நான் பிறந்தேங்கிறதுக்காக உன்னை ஆடலும் பாடல் நிகழ்ச்சியெல்லாம் நடத்த சொன்னேன். என்னோட பிறப்புக்கும் சினிமா பிரபலத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? அவன் எதுக்கு கூப்பிடுற? நீ கூப்பிட வேண்டியது யாரை? கடவுளை கூப்பிட்டா நியாயம். நீ கூப்பிடுறது யாரை கூப்பிடுற?
அரையும் குறையும் போட்டுக்கிட்டு ஆடுறதுக்கு 4 பேரை கூப்பிடுற. நம்ம பிள்ளை அதை பார்த்துக்கிட்டு அதே ட்ரெஸ்ஸை போட்டு ஆடுக்கு ஊக்குவிக்கிறோம். உண்மை. இன்னும் போனீங்கன்னா அந்த அந்த இடப்பட்ட அந்த 6-7 நாட்கள் நீங்கள் வெளியே போயிட முடியாது. ஏன்னா நீங்கள் சும்மா போனாலும் அவன் வந்து மோதிடுவான். அப்படி தான் போவாப்புல. வண்டி எடுத்து நீங்கள் வெளியே போக முடியாது. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு சம்பந்தமானதான்னு கேட்டால் இல்லை. கடவுளுக்கும் இதுக்கும் துளியளவும் சம்பந்தம் இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய எதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. கடவுளுக்கும் உங்களுக்கும் எது சம்பந்தம் அப்படின்னா, கடவுள் உங்களிடத்தில் பேசுவார், உங்களிடத்தில் இடைபடுவார், உங்களுக்காக ஒரு சாமுவேலை அனுப்புவார். உங்களுக்கு ஒரு ஊழியர் இருக்கணும். அந்த ஊழியர் யாரு? இப்போ உங்களுக்கெல்லாம் சாமுவேல் யாரு? இப்போ நான் அபிஷேகத்தை பெறணும்னா ஒரு ஊழியர் தேவைப்படுது. அந்த ஊழியர் யாரு? அப்போ நான் ஒரு சபைக்கு போக வேண்டியது இருக்குது. நீ நிறைய பேர் நினச்சிங்க நான் வீட்டிலேருந்தே ஆராதிப்பேன். பழைய காலங்களில் வீடுகளில் கூடி ஆராதித்தார்கள். நான் வீடுகளிலேயே கூடி ஆராதிப்பேன். வீட்டிலையே கூடி நான் என்ன பண்ணிடுறேன்? ஆராதிச்சிடுறேன். இப்போ இங்கே சாமுவேலே இல்லையே, இது ஆராதனையா? ஆராதனை ஆயிருமா? அப்போ சாமுவேல் இருக்க இடத்துல தான் நீங்கள் ஆராதிச்சாகணும். தேவன் நியமித்த ஒருவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே போய் தான் நீங்கள் ஆராதிக்க முடியும். வீட்டில் 4 பேர் கூடி நான் தான் சாமுவேல்னு சொன்னால் நல்லா இருக்குமா என்ன? அப்படி இல்லை. அப்போ தேவனுடைய மனுஷர் எங்கே இருக்கிறாரோ அங்கு போய் ஆராதிப்பது. ஆசாரியன் ஒருத்தர் தேவை. இங்கே இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இங்கே ஆசாரியனுக்கு பாட ரொம்ப பிரச்சனையாக போயிருது சில இடங்களில். ஆமாம், என்கிட்ட ஒரு பிரதர் ஃபோன் பண்ணாப்புல சென்னையிலேருந்து. அவர் கால் பண்ணி, பிரதர் எனக்கு ஒரு சபை இருக்குது, ஏன் இன்னொரு பாஸ்டர் சண்டை போட்டு பக்கத்தில் போய் இன்னொரு சபை ஆரம்பிச்சாரு, ஏன் விசுவாசியெல்லாம் அங்கே போயிடுச்சு, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னார். இப்போ நான் இதில் என்ன பஞ்சாயத்து தீக்கன்னு எனக்கு தெரியல. இவன் பிரச்சனை ஊழியன்னா ஊழியமே பண்ணிடலாம். அவன் பிரச்சனை என்ன கேட்குறான், காணிக்க அங்கே போயிடுச்சுங்க. இப்போ நான் ஒவ்வொருத்தரையும் நிப்பாட்டி பாக்கெட்லேருந்து பிடிங்கி கொடுக்க முடியுமா அவனுக்கு? அவன் எதிர்பார்க்குறான். அதை கேட்டால் பாஸ்டருங்கிறப்பில் ஒரு பாஸ்டர் ஃபோனை பண்ணி, பிரதர் ஊழியம் பண்ணேன், ஊழியம் இப்போ சரியில்லை, வாங்க ஊழியம் பண்ணலன்னு. அது வேற. மக்கள் எல்லாம் போயிட்டாங்க, காணிக்கலாம் அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். அடுத்த வார்த்தை எனக்கு புரிஞ்சு, இவன் நமக்கான ஆள் இல்லை. ஏன் அடுத்த வாரத்தை காணிக்கை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ இவன்ட்ட நான் எப்படி சொல்லுது, நான் காணிக்கையை கேட்க மாட்டேன்ட்டு. அப்போ அவன் இதை தீண்டத்தக்காத மாதிரி ஓடிடுவான். நீங்கள் காணிக்கை கேட்க மாட்டீங்களா, நீங்கள் சரிப்பட்ட மாட்டீங்க, என்ன பிரதர் ஊழியம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிருவாப்புல. அப்போ இங்கே எல்லாருமே இன்றைக்கி ஒரு வேடம் அணிஞ்சிக்கிட்டு நீங்கள் நிறைய பேர் நம்பப்படுது. என்னுடைய நண்பனுடைய சகோதரர் என்ன பண்ணார்னா, ஃபாதராக போகிறேன்னு போனார். 5 வருஷம் போனார். அந்த போன பக்கத்தில் அப்படியே திருப்பியும் வந்துட்டார். ஏன்னு கேட்டால் கேள்வி என்னென்னா, பார்ட்டி வச்சாங்க, குடிக்க சொன்னாங்க, எல்லா சாமியாரும் குடித்தான், நான் குடிக்க மாட்டேன்ட்டேன், அப்போலேருந்தே சண்டை ஆரம்பிச்சிடுச்சுன்னு. இப்போ எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. குடிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு வேண்டியடா ஒருத்தனத்துக்கு வெளியே போடுவீங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய புனித ஸ்தலம்னு பாருங்களேன். புனிதத்தின் தகுதியே முதலில் குடிப்பது தான். உங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் பொய் பேசலை. என்னோட இப்போ உடன் தங்கி இருக்கக்கூடிய என்னுடைய நண்பருடைய தம்பி போயிட்டாப்புல, அவன் உள்ள கழிவுகளையும் ஊற்றுறான். நான் எவ்வளோ நாள் தான் காதை முடிட்டு கையை மூடிட்டு இருக்க, ஒவ்வொருத்தன் செய்கிற அட்டூழியம் தெரியுமா உனக்கு அப்படிங்கிறான். இப்போ இதெல்லாம் தகுதியா, இதெல்லாம் கடவுளா? இல்லை ஒரு உடையை உடுத்த உடனே அவன் ஆசாரியான்னு கேட்டால் இல்லை, தேவன் நியமித்திருக்கணும். தேவன் நியமித்தால் தான் அவர் ஆசாரியனா ஆக முடியும். 7 வருஷம் 8 வருஷம் படிச்சுக்கிட்டு வந்தோன்னு அங்கே போய் என்ன படிக்கிறோம்? சிகரெட்டு வலிக்கவும் குடிக்கவும் இல்லை வேற எதுவும் ஒன்று படிச்சுக்கிட்டு வந்த உடனே நம்ம புனிதராகிறோமா? இல்லை, மனிதன் உங்களை புனிதராக்குவதல்ல, தேவன் உங்களை ஆக்கணும். இங்கு சாமுவேல் என்கிற ஒருத்தர் இருக்கிறாப்புல. சாமுவேல் போய் என்ன சொல்றாரு? தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். இவர் சும்மா அபிஷேகம் பண்ணாது அபிஷேகம் இல்லை, கடவுளை இருக்கக்கூடிய ஒருத்தர் போய் தான் அபிஷேகம் பண்ண முடியும். உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணணும்னா முதல்ல என்கிட்ட கடவுள் இருக்கணும். சும்மா போயிட்டு நிறைய பேர் எனக்கு தெரியும், இந்த பீச் ஏரியாவிலேருந்து வண்டி பிடிச்சி போவாங்க. எங்கேயாவது போயிட வேண்டியதான், போங்க, ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட வேண்டியது, வாரத்துக்கு ஒருக்கா கோயிலுக்கு போய் எதுக்குடா போகிறீங்க? ஏன் பிரச்சனை? இங்கே ஒரு கோயில் இருக்குது, இங்கே உங்கள் ஊரில் ஒரு கோயில் இருக்கலாம், அதை விட்டுக்கிட்டு வண்டியை பிடிச்சிக்கிட்டு ஒரு கோயிலுக்கு போவாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்து குடிக்க தான் போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்து அதே பிரச்சனை, அதே போராட்டம் தான். கோயிலுக்கு போயிட்டு வந்து மாற்றம் நம்மளிடத்தில் ஏற்படாமல் நீங்கள் வண்டியை பிடிச்சி எந்த ஊருக்கு போனாலும் ஒரு பிரயோஜனம் இல்லையே. அப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, கடவுளுக்கும் எனக்குமான விஷயத்தை, எனக்கும் ஒரு ஆசாரியனுக்குமான விஷயத்தை நான் எங்கே தேடிட்டு இருக்கேன்? உலகத்தில் தேடிட்டு இருக்கேன். அது கிடைக்காது, அது தேவன்கிட்ட தான் கிடைக்கும். தாவீதை நோக்கி ஒரு ஆசாரியன் போனான். அவன் தேடி போய் அந்த தாவீதை அபிஷேகம் பண்ணினான். எப்படி அபிஷேகம் பண்ணான்னு தெரியுமா? அந்த கொம்பில் இருந்த எண்ணெயின் மூலமாக தாவீதை அபிஷேகம் பண்ணான். அபிஷேகம் பண்ணியாச்சு. வெறுமனே இருந்த தாவீது இப்போ என்னவா மாறுறான் தெரியுமா? ராஜாவாக மாறுகிறான். வெறுமை ஒன்றுமில்லாத தாவீது ராஜாவாக மாறுறான். இப்போ ஈஸியாக போயிடுது. கடவுள் அபிஷேகம் பண்ணால் நமக்கு உயர்வு வந்துடும். கடவுள் எப்போ அபிஷேகம் பண்ணுவார்? கடவுளுக்காக எதையாவது செய்யணும். தாவீது என்ன செஞ்சான் தெரியுமா? கோலியாத்து தேவனுடைய நாமத்தை நிந்திக்கிற போது அங்கே போய் போராடினான்.
நாமம், என் கடவுளுக்கான நாமத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது அவன் போய் நின்னான். கடவுளுடைய வார்த்தையை பேசினான், தர்க்கிச்சான், அங்கு சண்டை போட்டான். அவன் பெரியவன், இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க, எதையும் யோசிக்கல. தேவனுக்காக அவன் அங்க என்ன பண்ணா, பேச ஆரம்பிச்சான். இங்க என்ன சிக்கல்னா, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சுவிசேஷம் சொல்ல மாட்டேங்கிறோம். இங்க என்ன சிக்கல்னா, தெரிஞ்சவன் நம்மள்ட்ட கேட்கிறவனுக்கு சுவிசேஷம் சொல்ல மாட்டேங்கிறோம். அவன் நம்மளை நக்கல் பண்ணிட்டு போறான். இந்த நக்கல் வேண்டி என்கிட்ட ஆகவே செய்யாது. கூப்பிட்டு வச்சு நோஸ் கட் பண்ணி விட்டுருவோம். இங்க வா, கடவுள் யாருன்னு கேட்டாலும் முடிஞ்சு போச்சு. ஆசின்னு ஒன்று பைபிள்லேருந்து எடுத்து காட்டும்பேன், சிஎஸ்சியை பைபிள்லேருந்து எடுத்து காட்டும்பேன். நீ போகிறதானே சபை, பைபிளில் அப்படி ஒரு சபை இருக்கா? இல்லை. அப்போ நீயா உன்னை உருவாக்கி வச்சுக்கிட்டு, நான் சொல்கிற மாதிரி கிறிஸ்மஸ் எப்போ கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 7 வரைக்கும் கொண்டாடப்படுது. வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு தேதி. அப்போ என்னைக்கு கடவுள் பிறந்தாரு தெரிய மாட்டேங்குது. ஈஸ்டர் முட்டையெல்லாம் கொண்டு வந்துட்டான், பைபிளில் எந்த முட்டையும் இல்லை. எப்படி உங்களுக்கு ஈஸ்டர் முட்டை வருது, உங்களுக்கு குடில் வருது, கிறிஸ்மஸ் தாத்தா வருது? பைபிளில் இல்லையே. நீங்கள் கிறிஸ்மஸ் தாத்தா கதை தெரியல. சாண்டா கிளாஸுங்கிறது எப்படி உருவாச்சு? கொக்கோ கோலா கம்பெனி உருவாக்குனான். கொக்கோ கோலா கம்பெனி தான் முதல்ல படம் வரைகிறான். அப்படிப்பட்ட சாண்டா கிளாஸ் இன்னைக்கு கிறிஸ்தவத்தின் அடையாளமாக மாறி நிற்கிறார். இப்போ இதெல்லாம் அபலங்கள். தேவன் இதுக்கெல்லாம் திருப்திப்பட போவதில்லை. தேவன் திருப்திப்படணும், நான் நாமத்தை ஆராதிக்கணும். அல்லேலூயா. அந்த நாமம் உங்களிடத்தில் இருந்தால் மட்டும்தான். தாவீதினிடத்தில் நாமம் இருந்தது, வந்தது என்னது? அபிஷேகம் வந்து சேர்ந்தது. இப்போ தாவீது என்ன ஆயாச்சு? ராஜாவாக மாறியாச்சு. பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் இருக்கலாம். தீர்வு ஒன்னே ஒன்று, இந்த கொம்பு உங்களை வந்து சேரணும். அந்த கொம்பு தான் எங்க இருக்கு? தேவனிடத்தில் இருக்கு. 7 கொம்பு தேவனிடத்தில் இருக்கிறது. அந்த கொம்பில் ஒன்று ரட்சிப்பு, அது உங்களிடத்தில் வந்து சேரணுமா? ஆமா, வரணும். அந்த கொம்பில் ஒன்று அபிஷேகம், அது உங்களிடத்தில் வந்து சேரணுமா? ஆமா, வரணும். அவருடைய 7 கொம்புகளும் உங்களிடத்தில் வருகிற போது தான் நீங்கள் பரிபூரணமான நிலையை அடைவீர்கள். நீங்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். எல்லாம் ஒவ்வொரு படிநிலையாக இருக்கிறது. தேவனுடைய 7 கொம்புகள் ஒவ்வொருவருக்குமான 7 விஷயங்களா இருக்கு. அந்த 7மே உங்களுக்கு தேவை. ரட்சிப்பு தேவையா? ஆமா தேவை. அபிஷேகம் தேவையா? ஆமா தேவை. 7மே உங்களுக்கு என்ன இருக்கு? தேவையானதாக இருக்கு. வாசிக்கலாம். சங்கீதங்களுடைய புஸ்தகம் 132வது அதிகாரம் 132:17. அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணிவித்தவனுக்கு ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். பாருங்க, இப்ப தாவீதுன்னு ஒரு கேரக்டரை பார்த்தோம் இல்லையா? இவனுக்காகவே ஒரு கொம்பு முளைக்குது, அதுதான் மெசியா. நீங்கள் தாவீதாக இருந்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு என்று சொல்லி ஒரு கொம்பு இருக்கும். பாருங்க, அந்த கொம்பு வேற யாரும் இல்லை, அவர்தான் தாவீதின் வழியில் பிறந்த யாஷுவா அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. தாவீதினுடைய வழியில் யாஷுவா பிறந்து, அந்த பிறப்பு என்பதே இவன்கிட்ட கொம்பு இல்லைன்னா அங்கே பிறந்திருப்பாரா? இல்லை. அப்போ இந்த இடத்தில் இரட்சணிய கொம்பாக யாஷுவா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும்னா நீங்க தாவீதா இருக்கணும். நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கணும். நீங்கள் ஆசாரியனை உடையவர்களாக இருக்கணும். நீங்கள் கோலியாத்தை எதிர்த்து நிற்பவனாக இருக்கணும். இவ்வளவு விஷயம் இருக்குங்க. இவ்வளத்தையும் பண்ணுகிற போதுதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க என்ன பண்ண முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும். வெளிப்படுத்தலுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐசுவரியத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரரா இருக்கிறார் என்று சொன்னார்கள். பாருங்க, இப்ப ஒரு கேள்வி இருக்கு. பரலோகத்துல யார் இருக்கா? நிறைய பேர் சொல்லுவாங்க, பரலோகத்தில் பிதா இருக்கிறார், குமாரன் இருக்கிறார், பரிசுத்தாவி இருக்கிறார். பிதா இருக்கிறாரா? ஆமா இருக்கிறார். பரிசுத்தாவி? ஆமா இருக்கிறாரு. சரி, அப்ப எப்படி இருக்கிறாங்க? அதை சொல்ல தெரிய மாட்டேங்குது. நான் ஒரு கோயிலில் ஒரு சர்ச்சில் பார்த்தேன். ஒரு வயசானவர், ஒரு புறா, ஒரு அடிக்கப்பட்டவர், முடிஞ்சு 3 கடவுள். பைபிள் நமக்கு என்ன சொல்லுது? இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. ஒரு கடவுள்னு பைபிள் சொல்ல, நான் 3 கடவுள்னு சொல்றேன். பிதான்னு ஒரு கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றேன், குமாரன் ஒரு கடவுள் இருக்காருன்னு சொல்றேன், பரிசுத்தாவின்னு. உங்களுக்கு உண்மை தெரியுமா? பிதான்னு என்னது? அப்பா. அப்பாவுக்கு பேர் என்ன? அப்பாங்கிறதே கடவுளுடைய பேராருமா? மகன் என்னது? பேரா? அப்பாங்கிறது பேர் இல்லை, மகனுங்கிறது பேர் இல்லை, ஆவிங்கிறதும் பேர் இல்லை. இப்போ கடவுளுடைய பேர் என்னங்கிற கேள்விதான் இருக்கு. பிதா, பிதா, ஆமா பிதா. சரிப்பா, பிதா. உன் வீட்லையும் பிதா இருக்கு, என் வீட்லையும் பிதா இருக்கு. பிதாக்க பேர் என்ன? குமாரன். ஆமா, உனக்கு பிள்ளை இருக்கலாம், எங்களுக்கு பிள்ளை இருக்கலாம். ஆனா பிள்ளைன்னு சொல்றதே ஒரு பேராயிருமா? அப்புறம் தூய ஆவி. பைபிள் 7 ஆவி சொல்லுது. அந்த தூய ஆவி எந்த ஆவி? தெரிய மாட்டேங்குது. நான் இப்போ வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் கடவுள் ஒருவர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா வெளிப்படுத்தல் சுவிசேஷம்ங்கிறது யாருக்கு கொடுக்கப்பட்டது? யோவானுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இந்த யோவான் அது வரைக்கும் தான் கூட இருந்தவர்னு ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு இருக்காருல்ல,
அவரை இல்லை இது நார்மலான பேசன் இல்லை, இவர் நார்மலான மனிதன் இல்லை, இவர் தான் கடவுள் என்று புரிய வச்சதே வெளிப்படுத்தல் விசேஷம் தான். இப்போ வெளிப்படுத்தல் என்பதே அது எப்படி கொடுக்கும்னா இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வெளிப்படுத்துதல் அப்படின்னு இருக்கும் அதில் இல்லையா. யாஷ்வா மெசியாவை குறித்ததான வெளிப்படுத்துதல் என்பதான் வெளிப்படுத்தல் விசேஷம். இப்போ நேரடியா கனத்திற்கும் துதிக்கும் மகிமைக்கும் யார் பாத்திரரா? ஆட்டுக்குட்டியானவர் பாத்திரரா. நீங்க ஒரு ஆளை துதிக்கணும்னா, நீங்க ஒரு ஆளை மகிமைப்படுத்தணும்னா, நீங்க ஒரு ஆளை கனப்படுத்தணும், அவர் யாரா இருக்கணும்? கடவுளாக இருக்கணும். பரலோகத்திலேயே அது ஒருவருக்கு கிடைக்குதுன்னா அவர் பரலோகத்தில் யாராக இருக்கிறார்? கடவுளாக இருக்கிறார். இப்ப இவருக்கு கூட வேற ஏதாவது கடவுள் இருக்காங்களா? இதுதான் கேள்வி. நீங்கள் வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தை வாசிக்கிற போது ஒரு சிங்காசனம் ஒரு சிங்காசனம் ஒரு சிங்காசனம், ஒரு சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர், ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி, இவ்வளவுதான் விஷயம். இங்க எங்கேயுமே பரிசுத்தாவின் ஒரு கேரக்டர் நீங்க பார்க்கவே முடியாது. வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் பரிசுத்தாவின் ஒரு ஆளை நீங்க பார்க்கவே முடியாது. ஏன் ஏன் பரிசுத்தாவி எங்க போனாரு? அப்படிதானே? எங்கேயாவது அவர் கொடுத்துருக்கணும்லப்பா, எங்கேயாவது இருக்குதா? இல்லை. ஏன் பரிசுத்தாவி என்பதை வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் இல்லை. ஒரு கடவுளையே மறந்துட்டாரா யோவானு? ஒரு கடவுளையே மறந்து போயிட்டாரா? அவருக்கான வேலையே இல்லையா பரலோகத்தில்? நியாய தீர்ப்பில் அவருக்கு வேலை இல்லையா? எடுத்துக்கொள்ளல அவருக்கு வேலை இல்லையா? அவருடைய வேலை எங்க இருக்கு? ஏன் வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் பரிசுத்த ஆவியை குறித்து பேசவே இல்லை? ஏன்னா பரிசுத்தாவின் ஒரு தனி கடவுள் இல்லவே இல்லை. நீங்கள் வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தை வாசித்தீர்கள் என்று சொன்னால் பரிசுத்தாவிங்கிறது இல்லை அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க. ஏன்? அங்க ஒரு ஆவி இல்லை, 7 ஆவி இருக்கு. அப்ப இதுல என்ன ஆவின்னு கேட்டா பதில் இல்லை. ஒரு வசனத்திலேயுமே என்ன வரல? பரிசுத்த ஆவி என்கிறது இல்லை. அப்ப இது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை நீங்க சிந்திக்கணும். சரி, இப்ப ஆட்டுக்குட்டிக்கு வந்துருவோம். ஆட்டுக்குட்டியின் தலையில் 7 கொம்புகள் இருக்கு. அதில் ஒரு கொம்பு என்ன பார்த்தோம்? இரட்சணியத்தின் கொம்பு அப்படின்னு பார்த்தோம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 13:8 வாசிங்க. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியோட ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்படாத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். பாருங்க, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட அப்படின்னா அர்த்தம் என்ன? இந்த உலகம் எல்லாம் படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்கு. உலகம் உருவாதற்கு முன்னாடி ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா நீங்க உன்னை புரிந்து கொள்ளணும், இந்த உலகத்தில் தேவன் வருவதற்கு முன்னதாகவே தன்னுடைய திட்டத்தை முழுவதுமாக தீட்டிட்டார். எப்படி? இந்த பூமியை நான் படைக்கணும், ஆதாம் ஏவாளை படைக்கணும், அவங்க பாவம் பண்ணணும், அந்த பாவத்தின் மூலமாக இந்த உலகத்தில் மரணமும் பாவமும் வரணும். ஆதாம் தப்பு பண்ணலைன்னா அவன் செத்துருக்கவே மாட்டான். அப்போ சாவுன்னு ஒன்றே இருந்திருக்காது. இன்னைக்கு யோசிங்களேன், இன்னைக்கு ஒருவேளை ஆதாம் தப்பு பண்ணலைன்னா நீங்களும் நானும் பிறந்திருப்போமா? அப்படியே பிறந்திருந்தாலும் நம்ம செத்துருப்போமா? இல்லவே இல்லையே. அப்போ அவன் பாவம் செஞ்சுட்டான், அடுத்தடுத்து சாவ ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லாரும் பாவம் செய்து செத்து போகிறத கடவுள் பார்க்குறாரு. இப்போ கடவுள் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த பாவத்திலிருந்து ஒரு மீட்பை கொடுக்கணுங்கிறதுக்காக அவரே பூமியில் மனிதனாக வருகிறார். நம்ம எந்த இடத்துல மாறுபடுறோம்னா, அவன் என்ன சொல்லுவான்னா, கடவுள் அங்கே இருந்தார், அவருக்கு பிள்ளை அனுப்பி விட்டாரும்பார். நம்ம என்ன சொல்கிறோம்? கடவுள் அங்கே இருந்தார், கடவுளே மனிதனாக வந்தார். அதான் பைபிள் சொல்லுது. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அவர் பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை, தனக்கென்று ஒரு சரீரத்தையே ஏற்படுத்தினார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இந்த உலகத்தில் அவர் பிரவேசிக்கிற போது அப்படின்னு அர்த்தம் என்ன? கடவுள் உலகத்தில் பிரவேசிக்கிற போது பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை. ஒரு கடவுள் வராருன்னா நீங்களாம் போய் வணங்கணும், அப்படிதானே? அவர் காணிக்கை கொடுக்கணும், அப்படிதானே? அதெல்லாம் அவர் விரும்பல. அதுக்கு பதிலாக அவர் ஒரு சரீரத்தை ஏற்படுத்தினார், ஒரு உடலை ஏற்படுத்தினார். அந்த உடலுக்குள் அவர் வந்தார். ஒரு உடல் இருக்கு, அந்த உடலுக்குள்ள அவர் வந்துட்டார். இப்ப 2 கடவுளா ஒரு கடவுளா? ஒரு கடவுள் தாங்க. இருந்த கடவுளுக்கு உடம்பு இல்லை, அந்த கடவுள் இந்த உலகத்தில் ஒரு உடம்பை எடுத்து அந்த உடம்புக்குள்ளாடி வராரு. அப்படின்னா ஒரே கடவுள். அதான் பைபிள் சொல்லுது, யாவரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய மகா பெரிய ரகசியம் என்ன என்று சொன்னால், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதான் பைபிள் சொல்லுது. இதுக்கு எதிராக எப்படி பேச முடியும்? இப்ப தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், பூமிக்கு வந்தார், கடவுள் பூமிக்கு வந்தார். இதுதான் என்னது? பைபிள் சொல்லக்கூடிய கான்செப்டா இருக்கு. ஆனா நம்ம சொல்றோம், இல்ல இல்ல, அங்க ஒரு கடவுள், இங்க ஒரு கடவுள், அவர் போன பிறகு இன்னொரு கடவுள் அப்படின்னு 3 கடவுளுங்க. இப்ப பாருங்க, வேதம் ஒரு கடவுளை குறித்து சொல்லுது, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னதாக அடிக்கப்பட்டார். அப்ப இந்த பூமியில் வந்து அடிக்கப்படல. இந்த பூமியில வந்து அடிக்கப்பட்ட இடத்துல இருந்தா நீங்க 2வது கடவுளையே தொடங்குறீங்க. ஆனா பைபிள் சொல்லுது அப்படி இல்ல, உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே அவருடைய திட்டம் அவருக்கு தெரியும். நீங்க நினைக்கிறீங்க சும்மா கடவுள் இருந்தாரு பிடிச்சி அடிச்சுட்டாங்கன்னு. அவர் அனுமதித்தாதான் நீங்க கடவுள் அடிக்க முடியும்.
அவர் அனுமதித்தாதான் நீங்கள் சிலுவையில் அவரை கொண்டு போக முடியும். அவர் அனுமதித்தாதான் அவர் என்ன பண்ண முடியும். சிலுவையில் நீங்கள் காரி துப்புறதும் சரி, அடிக்கிறதும் சரி, இதெல்லாம் கடவுள் அனுமதித்தாதான் நடக்குது இல்லையா? அப்போ இது எல்லாத்தையும் தேவன் முடிவு பண்ணி தான் வராரு. அதனால தான் பைபிள் சொல்லுது, இந்த ஆட்டுக்குட்டி என்பவர் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அடிக்கப்பட்டாச்சு. இந்த அடி என்பது மனுஷன் அடித்த அடி அல்ல. இந்த அடி என்பது பாவத்திற்காக அவரே அவருக்கு ஏற்படுத்தி கொண்ட அடி. அல்லேலூயா. இப்போ இந்த அடி இருந்தால் தான், இந்த காயம் இருந்தால் தான், அந்த தழும்புகள் தான் உங்களை என்ன செய்து குணமாக்குறதாக இருக்கிறது அப்படின்னு பைபிள் சொல்லுது. வெளிப்படுத்தலை வாசிக்கிற போது 2 விஷயங்களை சொல்லும். ஒன்று ஆட்டுக்குட்டியை சொல்லும், இன்னொன்று மிருகத்தை சொல்லும். மிருகம்னு சொல்லப்படக்கூடிய அந்த மிருகத்துக்கும் கொம்பு இருக்கும், அந்த மிருகத்துக்கும் கண் இருக்கும். இந்த பக்கம் ஆட்டுக்குட்டியானவர், இவருக்கும் கொம்பு இருக்கும், இவருக்கும் கண் இருக்கும். அப்போ 2 பாதை தான் இருக்கு. மிருகம் என்பது உலகத்தை குறிக்கிறது, மனிதர்களை குறிக்கிறது, இந்த உலக ஆசாபாசங்களை குறிக்கிறது. அந்த மிருகத்தை வழிபடுபவர்கள் ஒருவர். உதாரணத்திற்கு பணம் எனக்கு வேணும், பதவி எனக்கு வேணும், இந்த உலக சொத்துக்கள் சொந்தங்கள் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அதிக பிடிப்பு அந்த பக்கம் இருந்துன்னா நீங்க யோசிக்கவே வேண்டாம், நீங்க எந்த பக்கமா நிக்கிறீங்க, இந்த உலகம் என்கிற மிருகத்தின் பக்கம் நிக்கிறீங்க. இன்னொரு பக்கம் பரலோகத்திற்குரிய ஆட்டுக்குட்டி நிக்குது, அது சொல்லுவதெல்லாம் ரட்சிப்பும் பரிசுத்தத்தையும் பற்றி பேசுது. அல்லேலூயா. இப்போ இங்க இருக்கக்கூடியவர்கள் எந்த பக்கம் நிக்கிறீங்க? உலகம் எனக்கூடிய மிருகத்தின் பக்கம் நிக்கிறீங்களா, இல்ல பரலோக ராஜ்யத்தின் மிருகம் என்கிற இந்த ஆட்டுக்குட்டி பக்கம் நிக்கிறீங்களா? இப்படிதான் பைபிள் 2ஆ பிரிக்குது. இப்போ நான் ஆட்டுக்குட்டியானவர் பக்கம் நிற்கணும், அல்ல ஆட்டுக்குட்டியானவர் யார் எனக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். அவர் தான் இந்த யாஷுவா என்று சொன்னால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய 7 கொம்புகளை நான் தெரிந்துக்கணும். அதில் ஒரு கொம்பான் தான் என்ன இது பார்க்குறோம், நம்ம இந்த சால்வேஷனை பார்க்குறோம், ரட்சிப்பை பார்க்குறோம், ரட்சணிய கொம்பை பார்க்குறோம். வாசிக்கலாம் கொலோசியருடைய புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 16-17. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைதனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இப்ப இந்த ஆட்டுக்குட்டியானவரிடத்தில் ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, படைப்பின் கொம்பு இருக்கு. அவரால் என்ன பண்ண முடியும்னா எல்லாவற்றையும் சிருஷ்டிக்க முடியும். அவரால் என்ன பண்ண முடியும்? எல்லாவற்றையும் சிருஷ்டிக்க முடியும். இந்த இடத்துல நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், சிருஷ்டிப்பு என்பதை யார் செய்வார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புங்க. வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் சிருஷ்டிப்பு என்பதை யார் செய்வார், இது கேள்வி. வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தை முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருக்கிறார். அவர் தன்னை பற்றி சொல்லுகிற போது ஒரு முன்னுரையை சொல்றார். அவர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதா மொத்த வெளிப்படுத்தல். இப்படி சொல்லிக்கிறனே, முதல்ல நீங்க வெளிப்படுத்தல வாசிக்கிற போது ஆட்டுக்குட்டி எங்க நிற்கும்னா சிங்காசனத்துக்கு முன்னாடி நிற்கும். நீங்க வெளிப்படுத்தல முடிக்கிற போது இந்த ஆட்டுக்குட்டி எங்க இருக்கும்னா சிங்காசனத்தில் இருக்கும். இவ்வளவுதான் கதை. நீங்கள் வெளிப்படுத்தலை ஆரம்பிக்கிற போது ஆட்டுக்குட்டி, அந்த பரலோக ராஜ்யம் இருக்குல்ல, உங்களுக்கு கலண்டர், நம்ம கலண்டரை பார்த்தீங்கன்னா தெரியும், பரலோக ராஜ்யம் இருக்கு, ஒரு சிங்காசனம் இருக்கு, அந்த சிங்காசனத்துக்கு நடுவில் நிற்கும். இப்போ இவனுக்கு தெரியும் இந்த ஆட்டுக்குட்டி தான் என் கூட இருந்தவர்னு தெரியும். ஆனால் இந்த ஆட்டுக்குட்டி அந்த சிங்காசனத்தில் போய் உட்கார்ற போது தான் இவர் கடவுள்னு அவனுக்கு தெரியும். நீங்கள் யோவானுடைய இடத்துல இருந்தால் இதை யோசிக்கணும். அவன் எழுதின புஸ்தகத்தை அவன் இடத்துல இருந்தால் யோசிக்கணும். ஆமாம், ஆட்டுக்குட்டி நிற்கிறாரு, ஆமாம் நம்ம கூடவே இருந்த யாஷுவா இங்கே தான் நிற்கிறாரு, அப்படியே அவர் தான் முத்திரையை முறிப்பதற்கு தகுதி உள்ளவர். ஆமாம், இன்னும் திடீர்னு பார்த்தா எல்லா தூதர்களும் அவரை வழிபடுறாங்க, வல்லமையும் கனமும் மகிமையும் அவருக்குங்கிறாங்க. அடுத்தபடி பார்த்தா என்ன அவர் இந்த உலகத்தில் வாதைகளை அனுப்புகிறார், என்ன அவர் வெள்ள குதிரையில் ஏறி இருக்கிறாரு, என்ன அவரை தேவனுடைய வார்த்தை என்று பைபிள் சொல்லுது, என்ன அவர் ராஜாக்களின் ராஜா என்று பைபிள் சொல்லுது, கர்த்தாதி கர்த்தா என்று பைபிள் சொல்லுது. திடீர்னு 22ஆவது அதிகாரத்தை பார்த்தா என்ன அவர் சிங்காசனத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. இதுதான் வெளிப்படுத்தல். எங்கோ இருந்தவரை கொண்டு சிங்காசனத்தை ஏற்றி வைத்து இதுதாண்டா உன் கடவுள், நீ வழிபட வேண்டிய ஆளே இவர் தாண்டான்ட்டு யோவானுக்கு சொல்லி கொடுத்ததுதான் யோவானுடைய இந்த வெளிப்படுத்தல் சுவிசேஷம். இப்போ யாரு படைப்பாளி யாரு? நம்ம பார்த்த வசனம் எல்லாமே யாஷுவாவை பற்றியது. இப்போ 2 கடவுள்னு சொல்றவன் என்ன சொல்லுவானா, பிதா படைப்பார் அப்படிமா. அவனுக்கு வேண்டிய ஒரு வசனம் இருக்கு பாருங்க, வெளிப்படுத்தலுடைய சுவிசேஷம் 21ஆவது அதிகாரம் 5-8 வரைக்கும் வாசிங்க. வெளிப்படுத்தல் 21:5-8 வரை. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றி அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதி அந்தவுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயங்கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வான்.
நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பார். பாங்க, இந்த இடத்துல பரலோக ராஜ்யத்தில் ஒரு சிங்காசனம் இருக்குல்ல, அது வரைக்கும் அந்த சிங்காசனம் பேசவே செய்யாது. இந்த இடத்துல தான் இந்த சிங்காசனத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கும். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் என்ன சொல்றாருன்னா, நான் அல்பாவும் நான் ஒமேகாவும், நான் ஆதியும் அந்தவுமா இருக்கிறேன் அப்படின்னு இவர் பாட்டுக்கு ஒரு 3 வசனம் பேசுவார். இங்க இருந்தவர் சிங்காசனம், இது வரைக்கும் சிங்காசனத்தில் யார் இருக்கா என்ன இருக்கா எதுவும் சொல்லப்படாது. இந்த சிங்காசனம் முதலாக பேசும். அது பேசுகிற வார்த்தையே நான் அல்பாவும் நான் ஒமேகாவும் நான் ஆதியும் நான் அந்தவுமா இருக்கிறேன் பேசிட்டார்ல. இப்போ இதை போய் நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவான் தெரியுமா, இதில் பிதா இருந்து பேசினார் இப்படிம்பா. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த அதிகாரத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தலுடைய சுவிசேஷம் 22வது அதிகாரம் அதோடைய 13வது வசனத்தை வாசிங்க. நான் அல்பாவும் ஒமேகாவும், நான் அல்பாவும் ஒமேகாவும், ஆதியும் அந்தமும், முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். இப்போ இதை யாரு சொல்றா? 16வது வசனத்தை வாசிங்க. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு யாஷுவாவாகிய நான். இங்கதான் விஷயம். அங்க என்ன போட்டிருக்கு? யாஷுவா என்று சொல்லி போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? யாஷுவா. யோவான் ஸ்நானன் ஒரு ஆள்கிட்ட பேசிட்டே இருக்கிறார். அவர் யாருன்னு வெளிப்படுத்தல் கடைசி வரைக்கும் சொல்லலை. இந்த வசனத்தில் சொல்லும் அவன் பேசிக்கொண்டிருந்தது யாஷுவாவினிடத்தில். ஒரு சத்தம் கேட்டு இல்லையா? என்ன கேட்டு சிங்காசனத்தில்? நான் அல்பாவும் நான் ஒமேகாவும் நான் ஆதியும் நான் அந்தமும். அந்த சத்தம் யாருங்கிறத யாஷுவாவே சொல்லுவார். நான் அல்பாவும் நான் ஒமேகாவும் நான் ஆதியும் நான் அந்தமுமா இருக்கிறேன் என்று சொல்லி அவர் பேசுகிறார். இப்ப சிங்காசனத்தில் இருக்கிறவர் யார்னா ஆட்டுக்குட்டின்னு சொல்லிட்டு 22வது அதிகாரம் 1, 2, 3 உங்களுக்கு சொல்லிடும். அந்த ஆட்டுக்குட்டியானவர் இப்ப என்ன சொல்லிடுறாரு? யாஷுவா தெளிவாக சொல்லுகிறார், நான் தான் அல்பா நான் தான் ஒமேகா என்று சொல்லி அவர் தன்னை வெளிப்படுத்தி விட்டார். இந்த இடத்துல நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். யோவான்ட்ட சும்மா போயிட்டு உன் கூட வருந்தன்ல அவன் தான் கடவுள்னு சொன்னா அவன் நம்ப மாட்டான். அப்ப எதை முதல்ல காட்டுறாங்கன்னா பரலோகத்தை முதல்ல காட்டிடுறாரு. நான் இப்போ ஒரு கனவு காண்றேன், கண்ணை முன்னா பரலோகம். சரி, சிங்காசனத்திலிருந்து ஒரு சத்தம் மட்டும் கேட்குது, நான் அல்பாவும் நான் ஒமேகாவும் நான் ஆதியும் அந்தமும். இப்போ என் மைண்டு புரிஞ்சுக்குது, யார் சிங்காசனத்தில் இருப்பார்னா அல்பா தான் இருப்பார், ஒமேகா தான் இருப்பார், ஆதி தான் இருப்பார், அந்தம் தான் இருப்பார்னு புரியுது. இந்த அதிகாரம் முடிகிற போது யாஷுவா வந்து என்னட்ட சொல்றாரு, நான் தான் அல்பா நான் தான் ஒமேகா நான் தான் ஆதி நான் தான் அந்தம். அல்லேலூயா. இப்படிதான் யோவானுக்கு நான் தான் கடவுள் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். இவர்தான் படைப்புக்குரியவர், இவர்தான் எல்லாவற்றையும் படைத்தவர். அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொம்பு அது சகலத்தையும் சிருஷ்டித்தது. அவரே சொல்லுகிறார், நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிப்பேன், எல்லாவற்றையும் புதிதாக்குவேன் என்று சொல்லி அவரே சொல்றார். அப்போ படைப்பின் தேவன் என்பது அந்த ஆட்டுக்குட்டி அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தில் ஒன்று. அவரால் உங்களை ரட்சிக்க முடியும், அவரால் எல்லாவற்றையும் படைக்க முடியும். அல்லேலூயா. வாசிக்கலாம் வெளிப்படுத்தலுடைய சுவிசேஷம் 5வது அதிகாரம் 9, 10 வாசிக்கலாம். தேவரின் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். பாருங்க, இங்க ஆட்டுக்குட்டியானோட இன்னொரு வேலையை குறித்து சொல்லுது. அந்த ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் தான் உங்களை பரிசுத்தவான்களாக மாற்றுகிறது. அந்த ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் தான் உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றுகிறது. இப்போ நிறைய பேருக்கு ரத்தமே தேவைப்படலையே. ரத்தம்னு என்ன சொல்லுதுன்னா பைபிள் ஞானஸ்தானத்தை சொல்லுது. இன்னைக்கெல்லாம் சில சபையில் பார்த்தீங்கன்னா குழந்தை 3-4 வயசு அப்படியே கொண்டு போகிறான் ஞானஸ்தானங்க. ஞானஸ்தானம் என்னது? கடவுள் எப்போ ஞானஸ்தானம் எடுத்தார் சொல்லுங்க? கடவுள் எப்போ? நீங்கள் சொல்லக்கூடிய இயேசு அல்லது யாஷுவா எப்போ ஞானஸ்தானம் எடுத்தார்? 30 வயசில் போய் ஞானஸ்தானம் எடுக்கிறான்னு வைங்களேன். வளர்ந்துருக்காரா? ஆமாம். யாராவது இப்படி தூக்கிட்டு போகிறாங்களா? இல்லை. ஏன் நம்ம சபைகளில் மட்டும் இப்படி தூக்கிட்டு போய் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க? புள்ள முழிச்சுக்கிட்டுன்னா எடுக்க மாட்டேன்னு சொல்லிடுமா? இல்லை அறிவு வளர்ந்தா வரமாட்டேன்னு சொல்லிடுமா? அதை எப்படி இப்படியே தூக்கிட்டு போகிறோம்? அதுகிட்ட கேள்வி வேற, எவ்வளவு நகைப்புன்னு பாருங்க. அதுகிட்ட கேள்வி, அதுக்கு பதில் பேச தெரியாது. பக்கத்துலேருந்து நான் சரி என் பிள்ளை பாவம் செய்ய மாட்டான். நீ யாரா முதல்ல பிள்ளைய சொல்கிறா? அப்போ இன்னைக்கு பிள்ளைங்களை கொண்டு போய் ஞானஸ்தானம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பைபிள் அதை கற்பிக்கல. இது எப்போ உருவாச்சு? ராஜா அவனுடைய பையன் சாவ கிடக்கிற போது அவனை பரலோகத்துக்கு கொண்டு போனோம். சின்ன பிள்ளை குடுறா ஞானஸ்தானத்தை கொடுத்து சாவட்டோன்ட்டான். எப்போ? சின்ன பிள்ளைக்கு. அப்போ ராஜா பிள்ளை ஞானஸ்தானம் சின்னதில் எடுத்தனால ஒட்டுமொத்த ரோமர்களும் ரோம அரசு அவருடைய பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. எப்போ?
சின்ன வயசில் சாவ போது பரலோகம் போனோம், முக்கி விடுங்கன்ட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, சும்மா எல்லாருமே ரோம அரசர் பண்ண மாதிரியே ரோமன் கத்தோலிக்கர்கள் பண்ணுவது எப்படி, சின்ன வயசுலேயே ஞானஸ்தானம். இது பைபிள் சொல்லுதான்னு கேட்டால் இல்லை. நம்ம ஏன் இதை பேசுகிறோன்னா, அந்த இரத்தத்திற்கு ஒரு மதிப்பு இருக்குது, அந்த ஞானஸ்தானத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குது. அந்த ஞானஸ்தானம் தான் உங்களை பரலோகத்தில் சேர்க்கும். அது எப்போ பாவ மன்னிப்புன்னா, நீங்கள் இந்த பாவங்களை உணர்ந்து. சின்ன பிள்ளைக்கு ஏதாவது பாவம் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? எதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? 2 வயசு 3 வயசு பிள்ளை பாவமே செஞ்சுருக்காது, அந்த பாவத்துக்கு எதுக்கடா பாவ மன்னிப்பு? அது வளர்ந்து அதை வளர விட்டு அது பாவம் செஞ்சு பாவம்னா என்னன்னு தெரிஞ்சு அப்புறம் அந்த பாவத்தில் ஒரு மன்னிப்பை கொடுத்து விட்றா தானே பாவ மன்னிப்பு. அப்போ ஃபாதருக்கு எங்கே வேலை இருக்குது? ஃபாதர் தான் பாவ மன்னிப்பு கேட்க ரெடியாக இருக்காரு இல்லையா? எல்லாரும் வாங்க என்கிட்ட பாவத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிலைமையில் அவர் இருக்கிறார். அப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்கிறதுனால பிள்ளைகளையே கொடுத்துற மாதிரி ஆகிப்போச்சு. பாவம் இவங்க உண்மையிலே ஃபாதர் நல்லவர், இவங்க போய் பாவத்தெல்லாம் சொல்லி அவரை பாவி ஆக்கிறாரு. அவருக்கு புரிஞ்சிருது, ஓ இவ்வளவு வேலை நீ பண்ணுறியா, சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அப்போ தேவ சமூகத்தில் உன்னை புரிந்துக்கோங்க, ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் உங்களை பரலோகத்தில் சேர்க்கிறது. அப்போ அந்த இரத்தம் தான் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்குது. அதுதான் பரலோகத்தில் ஒரு பாட்டு பாடப்படுது, ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தின் மூலமாக தான் ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக நாம் உருவாகிறோம். அப்போ முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய வேலை, கடவுள் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் தீர்மானிச்சிட்டிங்கன்னா முதல்ல ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் எடுக்காமல் கடவுளுக்கு உங்களுக்கும் உறவு இல்லை. ஞானஸ்தானம் என்பது நான் சின்னதில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். கடவுள் அதை தான் செஞ்சார். கடவுள் மூழ்கி ஞானஸ்தானம் யோவான் ஸ்நானகனுடைய கையில் எடுத்துக்கொண்டார் 30 வயது. அவர் ஊழியத்தை தொடங்கணும்னா அவர் கடவுள் தானே, ஆனால் அவர் அப்படி இல்லை. நான் இதை நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, நிறைவேற்ற வந்தேன். இதுதான் கடவுள் கொடுத்த நீதி. ஞானஸ்தானத்தை பெற்று தான் அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார். அப்படி நீங்களும் நானும் கூட என்ன பண்ணணும், ஞானஸ்தானம் என்பதுதான் முதல் படியாக இருக்க வேண்டும். இப்போ இந்த ஆட்டுக்குட்டியானவரிடத்துல ரட்சிப்பு இருக்கு, இரத்தம் இருக்கு. அந்த இரத்தத்தின் ஊடாக தான் நமக்கு என்ன வருது, ரட்சிப்பு நம்மை வந்து சேருகிறது. வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் 20:11-12 பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். பாருங்க, இப்போ நீங்க எல்லாம் செத்து போயிட்டீங்கன்னா முறைச்சு பார்க்க கூடாது. என்னைக்கோ ஒரு நாள் சாவ போறீங்க, நாளைக்கே சாவுங்க நான் சொல்ல. செத்து போயிட்டோம்னா என்ன நடக்கும்னா நியாய தீர்ப்புன்னு ஒன்று நடக்கும். நியாய தீர்ப்புன்னு ஒன்று நடக்கணும்னா ஜீவ புஸ்தகம்னு ஒன்று திறக்கப்படும். என்ன திறக்கப்படும்? ஜீவ புஸ்தகம். அந்த புஸ்தகம் எங்கே இருக்குது? நம்ம தான் பார்த்தோம் இல்லையா, வெளிப்படுத்தல் 13:8 வாசிக்கிற போது ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம். இந்த வசனம் அப்படி தான் சொல்லுது, ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம். அதில் பெயர் எழுதப்படாதவர்கள், பெயர் எழுதப்பட்டவர்கள். அப்போ நம்ம பண்ணுற எல்லா வேலைக்கும் தேவன் பண்ணுறது ஒரு வேலை தான். இந்த மாதிரி ஒரு புத்தகம் இருக்குது, அப்படியே திறந்து பார்க்குறாப்புல, சரி அப்போ ஷாலினி அக்காவா, போடு பேரை போடவா கிறுக்கவா, அவ்வளோதான் வேலை. பேரை வச்சிருக்கவா கிறுக்கவா, அவ்வளோதான் ஒரு வேலை. அதான் சொல்கிறார், பெயர் எழுதப்பட்டவர்கள் கடவுளுக்கு பிரியமாக இருப்பார்கள், பெயர் எழுதப்படாதவர்கள் ஆக்கினைக்குள் தீர்க்கப்படுவார்கள். அவ்வளோதான். இப்போ நான் போய் நிற்கும் போது அப்படியே புக்கை இப்படி ஓப்பன் பண்ணிட்டு என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு இதை வச்சு தான் என்ன நியாயம் தீர்க்க போகிறேன்னு பைபிள் சொல்லுது. அப்போ நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது. நியாய தீர்ப்பு நம்ம செஞ்சதுக்கு எல்லாம் ஒரு வினைக்கு ஒரு பதில் இருக்குன்னு தெரிஞ்சா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னா தெளிவாயிரும். ஆனால் இதை குறித்து நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறதில்ல, எங்கேயுமே பேசுறதில்ல. என் நியாய தீர்ப்புனா என்னங்கிறது தெரிய மாட்டேங்குது. இப்போ நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது. யார் செத்தாலும் சரி, சிலர் என்ன நினைப்பாங்கன்னா கடலில் செத்துட்டு என்ன பண்ணுவாங்க, பைபிள் சொல்லுது தண்ணி கொண்டு போய் அந்த உடம்பை ஒப்படைக்கும். தீயில் அப்படியே கருகி செத்துட்டீங்கன்னா தீ கொண்டு போய் அதை ஒப்படைக்கும், காற்று கொண்டு போய் ஒப்படைக்கும், மரம் செடி கொடி எல்லாம் அந்த வேலையை பார்க்கும். எது நமக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்குற வேலையை. இவனை விட்டுறாதுங்கிற ஆசை, இவன் என்ன ஆட்டம் போட்டான் தெரியுமா அப்படின்னு கொண்டு போய் நிப்பாட்டிடுமா. அப்படி கொண்டு போய் நிப்பாட்டுகிற போது என் தேவன் ஜீவ புஸ்தகத்தை திறந்து அவர் என்ன பண்ணுவாராம், உங்களை நியாயம் தீர்க்கிறவராக இருப்பார். நியாயம் தீர்க்கிறவர் எங்க இருப்பார்? அந்த வெள்ளை சிங்காசனத்தில் இருப்பார். அதில் யார் இருப்பார்னு பைபிள் சொல்லி பாருங்க. மத்தேயுனுடைய புஸ்தகம் 25 அதிகாரம் 31-32 வாசிக்கலாம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல
அவர்களை அவர் பிரித்து. பாருங்க, மகிமையான ஒரு சிங்காசனம் இருக்கு, அதுல யாசுவா உட்கார்ந்துட்டு உங்களை என்ன பண்ணுவாராம், அவர் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி பைபிள் சொல்லுது. இப்போ மெஸ்ஸியாவினுடைய மகிமைக்குரிய ஒரு சிங்காசனத்தில் நீங்களும் நானும் என்னைக்குனாலும் போய் தான் ஆகணும். நீங்கள் அவரை தெரிஞ்சிருந்தாலும் சரி தெரியாமல் இருந்தாலும் சரி, அவர் அப்படியே சேரை போட்டு உட்கார்ந்துருப்பார், வாடான்னு கூப்பிடுவார். போனோம், போய் நிற்கும் போது நீங்கள் செஞ்ச எல்லா விஷயத்திற்காகவும் ஒரு நியாயம் தீர்ப்பு என்ன இருக்குது, உங்களுக்கும் எனக்கும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஞானஸ்தானம் எடுத்தால் அந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு என்ன இருக்குது, விடுதலை இருக்குது. திருப்பி பந்தி எடுக்கிற போது அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டுக்கிடுகிற போது அந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு மீட்சி இருக்குது. இதுதான் பைபிள் உங்களுக்கு கற்பிக்குது. அப்போ ஞானஸ்தானமும் பந்தியும் நியாய தீர்ப்புக்கு சம்பந்தப்பட்டது, அதை ரொம்ப தெளிவாக எடுக்கணும். அல்லேலூயா. இப்போ முதல் கொம்பை குறித்து பார்க்கிற போது அவர் விடுதலை கொடுக்கிறவர், ரட்சணிய கொம்பு அப்படின்னு பார்த்தோம். இப்போ இன்னொரு கொம்பு எதற்காக இருக்குன்னா, நியாயம் தீர்ப்பதற்காக இருக்கு. அந்த ஆட்டுக்குட்டி மக்களை வழி நடத்துகிற போது அங்கே நியாய தீர்ப்பு என்ன இருக்கு, அவசியமானதாக இருக்கு. இன்னும் நேரம் இல்லாதனால ஒன்று சொல்றேன். வெள்ளை குதிரையில் அவர் கடந்து வருகிறார். அவருடைய பெயரை குறித்து சொல்லுகிற போது அது தேவனுடைய வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. 19-13 மட்டும் வாசிங்க. இரத்தத்தில் தேய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. இது யார் அப்படின்னா, அந்த குதிரையில் வரக்கூடியவர். அவருடைய பேர் என்னதான், தேவனுடைய வார்த்தை என்பது. தேவனுடைய வார்த்தைன்னா என்ன, நம்ம ஏற்கனவே யோவான் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் இது யாரு, வெள்ளை குதிரையில் வரக்கூடியவர். இங்க அப்ப எல்லாமே யாரை பற்றி பேசுது, யாசுவாவை பற்றி பேசுது. தேவனுடைய வார்த்தை என்பவர் தான் என்ன பண்றாரு, உங்களுக்கு வெள்ளை குதிரையிலும் வருகிறார், வெள்ளை சிங்காசனத்திலும் அமர்ந்து இருக்கிறார். வாசிக்கலாம் ஏசாயாவுடைய புஸ்தகம் 53 அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். என் தேவன் அவருடைய ஊழியத்தில் ஒரு பங்கு நியாயம் தீர்ப்பதா இருந்துச்சா, ஆமா நியாயம் தீர்ப்பதா இருந்துச்சு. அவருடைய ஊழியத்தில் ஒரு பங்கு ரட்சிப்பு இருந்துச்சா, ஆமா ரட்சிப்பு இருந்துச்சு. அவருடைய ஊழியத்தில் ஒரு பங்கு சிருஷ்டிப்பு இருந்துச்சா, ஆமா சிருஷ்டிப்பு இருந்துச்சு. அவருடைய ஊழியத்தில் ஒரு பங்கு குணப்படுத்துதலாக இருக்கிறது. நம்ம ஆள் இப்போ என்ன தெரியுமா, இந்த குணப்படுத்தல் தான் அவனுக்கு தேவைப்படுது. எனக்கு தலைவலிக்குது சரியாகி போயிடும், அவர்கிட்ட இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, எனக்கு பிரச்சனை இருக்கு தீந்துடணும் இல்லை, அதுவும் ஒரு ஊழியம். எப்படி குணப்படுத்துறாரு, அவருடைய காயங்களால் நீங்கள் குணமாகிறீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. வேதத்திலே வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 9-10 வாசிங்க. தேவரின் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும். இங்க ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, மீட்பை குறித்து இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, உலகத்தில் இருந்த எல்லாரையும் கடவுள் எடுத்துப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. எல்லாரும் முன்னாடியும் அற்புதம் வேணா நடக்கலாம். ஜனங்கள் நிறைய பேர் இருந்தாங்க, எல்லாரும் முன்னாடி அற்புதம் செஞ்சாரு, அதிசயம் செஞ்சாரு. ஆனால் அவர் மீட்டு கொண்டது ஒரு சிலரை மட்டும்தான். உதாரணத்துக்கு இங்கே இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, ஆனால் கடவுளுக்கு தேவையானது யாருன்னு தான் பார்ப்பார். ஏன்னா அவ்வளவு ஜனங்கள் இருந்தாங்க. ஜனக்கூட்டத்தின் மத்தியில் சகைவால் என்ன பண்ண முடியல, தேவனை பார்க்க முடியல. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அங்கே மீட்பு ஒரே ஒரு ஆளுக்கு தான் வரும். யாருக்கு? சகைவுக்கு தான் வரணும். ஆனால் சுற்றி என்ன இருந்துச்சு, அவ்வளவு ஜனம் இருந்துச்சு. ஏதாவது ஜனத்துக்கு வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சா? இல்லவே இல்லையே. ஆனால் சகைவனுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து, அவன் குள்ளனானபடியினால் கடவுளை பார்க்க முடியவில்லை. அவன் ஓடி போய் ஒரு காட்டத்தி மரத்தின் மேல் ஏறுகிறான். தேவன் அந்த இடத்தில் போய் நீ இறங்கி வா, அவனுடைய வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதன் பிற்பதாக அவன் சொல்லுகிறான், நான் ஒரு பாவியான மனுஷன் என்பதை உணர்ந்து தன்னுடைய பாவத்தை விட்ட போது அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. இப்போ இங்க என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, ரட்சிப்பும் மீட்பும் என்பது எல்லாருக்கும் உரியது அல்ல. மொத்த ஜனம் இருந்தாலும் அதில் அவருக்கானவரை அவர் மீட்டுக் கொள்வார். மீட்பு எனப்படக்கூடிய ஒரு கொம்பு இருக்கிறது, அது உங்களை மீட்டுக் கொள்கிறதாக இருக்கிறது. அது பாஷைக்காரரிடத்திலிருந்து ஒரு கூட்டத்தை அவருக்கென்று எடுத்துக்கொள்ளும். அது புறஜாதியிலிருந்து ஒரு கூட்டத்தை அவருக்கென்று சொல்லி எடுத்துக்கொள்ளும். மீட்பும் ரட்சிப்பும் வேற. ஏன்? புறஜாதிக்கு ரட்சிப்பு, ஆனால் மீட்பு அப்படி இல்லை. புறஜாதிக்கு ரட்சிப்பு, மீட்பு அப்படி இல்லை. அப்போ தேவனுடைய ஊழிய வகைகளில் ஒவ்வொன்றாக அவருடைய கொம்புகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இறுதியாக ஒரு வசனம், யோவானுடைய சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25-26 வாசிக்கலாம். யாசுவா அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான்
இதை விசுவாசிக்கிறாயா என்றார். பாருங்க, இங்க இன்னொரு விஷயத்தை சொல்றாரு. ஒரு மரணத்தின் மீதான ஒரு அதிகாரத்தை குறித்து பேசப்படுகிறது. மரணத்தின் மீதான அதிகாரத்தை குறித்து பேசப்படுது. வெளிப்படுத்தல் 1:18 நீங்க வாசித்தாலும் கூட அவர் என்ன சொல்வார்னா, என்னிடத்தில் ஒரு திறவுகோல் இருக்கு, மரணத்திற்கும் பாதாளத்திற்குமான திறவுகோல் அப்படின்னு சொல்லுவார். நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எல்லாம் செத்து போயிட்டீங்க, உங்களை பரலோகத்தில் யார் சேர்க்கணும்? தேவன் நினைத்தால் தான் சேர்க்க முடியும் இல்லையா? அதுக்கு ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார், அது ஒரு ஊழியமாக வைத்திருக்கிறார். மரணத்தின் மீது உள்ள ஒரு அதிகாரம். தேவனிடத்தில் மரணத்தின் மீது உள்ள அதிகாரம் எனக்குடைய ஒரு கொம்பு இருக்கிறது. அந்த கொம்பு என்ன செய்யுதுன்னா, தேவனுடைய பிள்ளைகளை அது மரணத்திலிருந்து விடுவிக்கிறது. உதாரணத்திற்கு பரிசுத்தவான்கள் செத்தா எங்க போவாங்க? இளைப்பாறுதல் ஸ்தலத்துக்கு போயிடுறாங்க. இளைப்பாறு ஸ்தலத்தில் இருக்கவங்க பரலோகத்துக்கு எப்படி போவாங்க? எடுத்துக்கொள்ளினூடாக கடந்து செல்கிறார்கள். நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு என் தேவனுக்கு ஒரு அதிகாரம் வேணும் இல்லையா? அந்த அதிகாரம் என்பது தான் ஒரு கொம்பாக கொடுக்கப்படுகிறது. இறுதியாக எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு, எடுத்துக்கொள்ளுதல் நடந்தாச்சு. முதல்ல என்ன நடக்குது? இந்த பூமிக்கு வராரு, அற்புதத்தை பண்ணுறாரு, ஒரு கூட்டத்துக்கு ரட்சிப்பை கொடுக்குறாரு, ஒரு கூட்டத்தை மீட்டுக் கொள்கிறாரு, ஒரு கூட்டத்தை என்ன பண்ணுறாரு? நியாயம் தீர்க்கிறாரு, ஒரு கூட்டத்தை என்ன பண்ணுறாரு? அவர் அரசாளுகிறார். அதுதான் புதிய வானமும் புதிய பூமியும் தோன்றுகிற போது அவர் அரசாளுகிறார். நம்ம இப்போ பார்த்த சப்ஜெக்ட் எல்லாம் எங்கே உள்ளது? பூமியில் நடக்கிறது இல்லை. பூமியில் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு பரலோக ராஜ்யத்தில் சேர்ப்பதற்கானவைகளாக இருக்கிறது. இதற்கு நான் என்ன பண்ணணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? இவ்வளோ விஷயம் இருக்குது, நான் பரலோகத்துக்கு போனோம், அதுக்கு நான் என்ன பண்ணணும் என்ற கேள்விக்கு விடையாக தான் யோசுவாவினுடைய புஸ்தகம் வாசிக்கலாம். யோசுவா 3:14-17 வரைக்கும். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரைபுரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமானான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் யாவுடைய உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். பாருங்க, நமக்கு முன்னதாக ஒரு ஜனம் இதே மாதிரி இருந்துச்சு. அது தேவனுடைய ஜனமாக இருந்துச்சு. அந்த ஜனங்கள் இஸ்ரேலில் வாழ்ந்தாங்க, அவங்க அடிமைப்பட்டு போனாங்க. அந்த ஜனத்திற்காகவே என் தேவன் மோசேயை அனுப்பினார், அவர்களுக்கு ஊழியத்தை கொடுத்தார். அந்த ஊழியம் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு கொண்டது. அந்த மீட்டு கொண்டவர்களை எல்லாரையும் ரட்சித்தாரான்னு கேட்டால் இல்லை, அந்த மீட்பின் ஊடாக அவர்களை வழி நடத்தினார். அந்த வழிநடத்தின ஊடாக தேவன் நியாயம் தீர்த்தார். எப்படி நியாயம் தீர்த்தார்? அதிலேயே பாதி பேரை கொன்று போட்டார். அதில் இவ்வளவு நடந்த பிற்பாடும் கூட நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தேவன் உங்களை வழிநடத்தி கொண்டு போகிறார், மீட்பை கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார். அநேக பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குன்னா என் தேவன் சொல்வதெல்லாம் முதல்ல நீ கால் எடுத்து வையுங்கிறார். அல்லேலூயா. உங்கள் முன்னாடி பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது, அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் கொல்றதுக்கு துரத்திட்டு வரான், இந்த பக்கம் என்ன இருக்குது? ஒரு பெரிய நதி இருக்குது. நீங்கள் பண்ணுறதெல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா? தேவன் சொல்லுகிறார், என் தேவனை நம்பி முதலில் காலை எடுத்து வை. அல்லேலூயா. அவ்வளவு பிரச்சனை புரண்டு வருது. ஆமா, பிரச்சனை தான். பிரச்சனை எதுக்கு வருது? என்ன அழிக்க தான் வருது. ஆனால் என் தேவன் சொல்லுவார், என் மீது நம்பிக்கை வைத்து முதல் அடியை நீ எடுத்து வைங்கிறாரு. அருமையான தேவச்சனமே, இஸ்ரவேல் ஜனம் அந்த முதல் அடியை எடுத்து வைத்தது. அந்த தண்ணி அவனுக்கு மரணத்தை தான் கொடுத்திருக்க வேண்டும், ஆனால் அந்த தண்ணிக்கே ஒரு மரணத்தை கொடுத்து ரெண்டு பக்கமும் குவியலாக நிப்பாட்டி என் தேவன் அதிசயமாக அவர்களை வழி நடத்தினார். அல்லேலூயா. என் தேவன் சொல்றார், ஒதுங்கி நிற்காத பிரச்சனையை பார்த்து நான் உன் கூட இருக்கிறேன், முதல்ல போய் காலை வைங்கிறார். அல்லேலூயா. பிரச்சனையில முதல்ல நீ என்ன பண்ணு? நம்பிக்கையோடு அதை எதிர்கொள். நான் உன்னோடு இருக்கிறேன், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லி என் தேவன் உனக்கென்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, தேவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவனோடு பிரச்சனை இடத்துல போங்க. அந்த பிரச்சனையை பார்த்து தேவன் பயப்பட போறதில்லை, அந்த பிரச்சனை தேவனை பார்த்து பயந்து ஓடும். அல்லேலூயா. அநேக பிரச்சனை இருக்கலாம், உங்களை புரட்டி அடிக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது காலை மட்டும் எடுத்து வை. நீ நின்று பயந்துகிட்டு நிற்காத, முதல் அடியை நீ எடுத்து வை. மிச்சம் எல்லாத்தையும் என் தேவன் பார்த்துக் கொள்வார். இந்த வார்த்தையினூடாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.